So very good morning, Pasangla. I'm audible, right? Once if it is audible, can you tell me that we'll start the session? So very good morning, Pasangla. Yes, fine. Thank you. I'm audible. Yes, we'll start. Hello, Pasangla. So today we are going to discuss that simple topic. இந்த சிம்பிளான டாபிக் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா டெஃபினட்டா நீட் எக்ஸாம்ல இருந்து இந்த சிம்பிளான டாபிக்ல இருந்து 2 क्वेश्चन கேட்பாங்க பசங்களா. ஸோ இந்த 2 क्वेश्चनமே சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ we are going to discuss that wave optics தான் பார்க்க போறோம். இந்த wave opticsல 2 क्वेश्चन இம்பார்ட்டன்ட். ஒன்னு என்ன அப்படின்னா 3 क्वेश्चन இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஒன்னு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்று என்ன சொல்லலாம் போலரைசேஷன், என்ன டைஃப்ராக்ஷன், ரைட்? இந்த 3 கான்செப்ட்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டினே வரப்போகுது. ஈவன் இஃப் இட் இஸ் போர்டு எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி, நீட் எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி, நீங்க ஜேஇ எழுத போறீங்கனாலும் இந்த ஏப்ரல் செஷன்ல அது டெஃபினட்டா இந்த செஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க. நீட்டுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க பசங்களா. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் செஷன். டெஃபினட்டா இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின் இந்த டாபிக்ல மட்டும் நிறைய எதுல இருந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த உங்களுக்கு என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின்ல இருந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ தியரி எதுல இருந்து ரிப்பீட் ஆயிருக்கு, டைரக்டா உங்களோட என்சிஆர்டி புக்ல இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பசங்களா. ஓகே, ப்ரீவியஸ்ல இருந்து நீட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ நீட்டை பொறுத்தளவுக்கு இதுல தியரி கொஸ்டின்ஸும் வரும். தியரி கொஸ்டின்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்றது, அண்ட் ஆல்சோ பாத் டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னோட பாத் டிஃபரன்ஸ் என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன, டைம் டிஃபரன்ஸ்னா என்ன, எல்லா கொஸ்டின்ல இருந்தும் உங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ வேவ் ஃப்ரண்டை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க பசங்களா. ஸோ இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டோன்ட் மிஸ் திஸ் செஷன். ஸோ இந்த செஷன்ல ஐ எம் கோயிங் டு கிளியர் ஆல் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் தட் வாட் என்சிஆர்டி. ஸோ டெஃபினட்டா கம்ப்ளீட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. இந்த செஷன் definitely useful for you. ஓகேவா? So now I'll start the session. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா first we are going to discuss that யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கிளியரா நாம தெரிஞ்சுக்கலாம். So wave front என்ன, and also what plane wave னா என்ன, and also what point source னா என்ன எப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ்ங்கிறது என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? So என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா so we are going to discuss that waves தான் பார்க்க போறோம் பசங்களா. So what is that wave optics? It's not a waves, it is a waves வேவ் ஆப்டிக்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வேவ் ஆப்டிக்ஸ்ல நாம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we are going to discuss that so யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் நாம டைரக்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி we will discuss that இன்டர்ஃபரன்ஸ் பார்க்கலாம். சோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்டு then we will discuss that. ஏன்னா நான் ப்ராப்ளம் டைரக்டா சால்வ் பண்ணேன் அப்படின்னா so you will get what is that some confusion. இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதா அந்த ஃபார்முலா யூஸ் பண்றதா அப்படிங்கிற ஒரு அதுல கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. so I will give that simple idea, then we will start the session. Okay, ஒரே நிமிஷம். ஓகே, so we'll start wave optics நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் so point source னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். point source னா if I take it as a point source நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். point source. so ரைட் தான் நாம என்ன சொல்லலாம், லைட்டோட ப்ராப்பர்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றதா நாம ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் சொல்லலாம். இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் லைட். அதுதான் சொல்லலாம் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் சொல்லலாம். ரே ஆப்டிக்ஸ்னா லைட் டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். பட் வேவ் ஆப்டிக்ஸ் சொல்லும் போது லைட் என்னவாகும், இட் இஸ் எக்ஸிபிட் வாட் சைனோசாய்டல் வேவும் எக்ஸிபிட் பண்ணும். இட் இஸ் நாட் ஒன்லி வாட் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஆல்சோ வாட் சைனோசாய்டலும் எக்ஸிபிட் பண்ணும். எது வேவ் ஆப்டிக்ஸ் சொல்லும் போது. இப்போ நான் பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்குவேன். இஃப் ஐ டேக் இட் இஸ் அ பாயிண்ட் சோர்ஸ், the light நான் என்ன எடுத்துட்டேன், ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இது எந்த மாதிரி வேவ் ஃப்ரண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் ப்ரொடியூஸ் வாட் இஸ் இட் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வி கேன் சே இட் இஸ் அட் எக்ஸாக்ட்லி ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பசங்களா, ரைட்? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்.
So point source அப்படினா it produce what is a spherical wavefront produce பண்ணும். ஒரு நிமிஷம். It produce what is it? Spherical wavefront. Point source ங்கிறது என்ன சொல்லலாம்? It produce the spherical wavefront. And also இதே line of source னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If it is line of source னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, because we are discussing the source தான் படிக்க போறோம். Okay, so இதுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் is a behave as a secondary wavelet behave ஆகும். It's a source of secondary wavelet behave ஆகும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் it's behave as a source of secondary wavelet behave ஆகும் பசங்களா. So if I take it as a point source, each wavefront is a behave as a secondary wavelet behave ஆகும். ஓகேவா? இதுவே நான் எடுத்துட்டேன் plane wave எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. It is a plane source எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So plane source நான் எடுத்துட்டேன் அப்படினா it is a line of source. Plane source ங்கிறது என்ன எடுத்துட்டேன் அப்படினா line of source எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If you take it as a line of source நான் எடுத்துட்டேன். This is what is a line of source நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இது என்ன wavefront ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படினா line of source எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படினா it will produce the plane produce பண்ணும். It's like a plane wave produce பண்ணும். So the very important thing you must know, source பத்தி நாம டிஸ்கஷன் பண்ணோம். It is a line of source அப்படினா it is a produce what plane wave produce பண்ணும். Yes or no? It is a point source அப்படினா எதை produce பண்ணும்? It is a spherical wave produce பண்ணும். Definitely இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க பசங்களா உங்களோட எக்ஸாம்ல. So it is a spherical wavefront produce பண்ணும். Spherical wavefront produce பண்ணும். Plane of source எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Line of source. If we take it as a line of source எடுத்துட்டேன் அப்படினா line of source எடுத்துட்டேன். So if it is a light is a line எடுத்துட்டேன் அப்படினா அது எதுவா பிஹேவ் ஆகும் அப்படினா plane behave ஆகும். So plane wavefront behave ஆகும். Okay, so this is a plane wavefront behave ஆகும். Point source na spherical, line of source அப்படினா it is a plane produce பண்ணும். Clear? Everyone understood, right? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த plane எடுத்துட்டு போய் எதுல வர்றேன்? So ஒரு லென்ஸ்ல வர்றேன் அப்படினு வெச்சுக்கோங்க. லென்ஸ்ல படுற மாதிரி எடுத்துர்க்கேன், மிரர்ல படுற மாதிரி எடுத்துர்க்கேன். ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் நடக்கும். So அப்படி ஃபைனலா என்ன வேவ் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது क्वेश्चन நமக்கு கேட்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன் ஒரு லென்ஸ் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. I'm taking the lens நான் எடுத்துட்டேன். So lens line என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படினா it is a plane wave இருக்குன்னு வெச்சுக்கோங்க. line it's a plane wave இருக்கு. So plane wave இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. So light travel parallel to the principal axis. என்ன ஆகும்? Light travel parallel to the principal axis. After refraction என்ன ஆகும்? After refraction it will converge இல்லையா? இது converge ஆகும் இல்லையா? So ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகும். ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகும். எந்த பாயிண்ட் அப்படினா ஃபோக்கஸ்ல கன்வர்ஜ் ஆகும். அப்படினா நான் இத ஃபோக்கஸ் எடுத்துட்டேன் அப்படினா எல்லா லைனும் இதுல கன்வர்ஜ் ஆகும் இல்லையா? So this is what is a wavefront எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இது என்ன wavefront நான் எடுத்துட்டேன் அப்படினா it is a plane wavefront. So நான் லென்ஸ் வழியா அப்ளை பண்ணும்போது it will converge at focus. So இது கன்வர்ஜ் ஆகும்போது நான் எப்படி வரையணும் அப்படினா it is a converging directionல நான் வரையணும். It's like this. So இது என்ன ஆகும்? அப்படியே கன்வர்ஜ் ஆகும். So it is a converge at this point. Okay, so this is very important thing. இதுதான் என்ன சொல்லலாம்? இது plane wavefront, it's converge wave மாறும். Okay, when it is a plane, light is passes through that what? Lens. Clear? So this question directா உங்களுக்கு question கேட்பாங்க பசங்களா. Yes, even நான் எடுத்துட்டேன் அப்படினா now அதே மாதிரி எடுத்துட்டேன். இதே plane wave எடுத்துட்டோம். இதே point source எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If we take it as a point source, இது ஒரு point source நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. என்ன ஆகும்? It travel in the directionல travel ஆகும். So focusல நான் வெச்சிருக்கேன். So object is placed, source is placed at focus எடுத்துட்டேன் அப்படினா after refraction என்ன ஆகும்? It passes through that what is a plane parallel to the principal axis வழியா பாஸ் ஆகும். Parallel to the principal axis வழியா பாஸ் ஆகும். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா இது என்ன இருக்கு? It is a diverge ஆயிருக்கு. Listen, it is a diverge ஆயிருக்கு. இது பிளேனா இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைனா இருக்கனால என்ன wavefront ப்ரொடியூஸ் பண்ணும்? It will produce what is it? Plane wavefront ப்ரொடியூஸ் பண்ணும். Understand this one. Plane wavefront, it is a converged wave produce பண்ணும். So it is a point source, it is diverge produce பண்ணும். And also what? என்னவா மாறும்? Plane மாறும். So this is very important idea, you must know clearly. இதுவே நான் எதுல பாஸ் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. ஒரு மிரர்ல நான் பாஸ் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. Light passes through the mirror. என்ன ஆகும்? So we are going to discuss the light passes. Converging lens எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If we take it as a converging lens நான் எடுத்துட்டேன். So light எங்க இருக்கு அப்படினா it is a parallel to the principal axisல இருக்கு. Parallel to the principal axis. Light is passes parallel to the principal axis. என்ன ஆகும்? After reflection எங்க கன்வர்ஜ் ஆகும்?
ஃபோக்கஸ்ல கன்வர்ஜ் ஆகும். ஸோ இதுதான் என்ன சொல்லலாம், எஃப்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ரே என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ பிளேன் வேவா இருக்கும். இட் இஸ் அ பிளேன் வேவ். ஸோ பிஃபோர் ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும், இட் இஸ் அ பிளேன் வேவா இருக்கும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் என்னவாகும், இட் இஸ் அ கன்வர்ஜ் ஒன்னா மாறும். கன்வர்ஜ்ங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, see here இது பாயிண்ட் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது கன்வர்ஜ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கன்வர்ஜ்ங்கிறது எப்படி வரைஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிகாஸ் we have to draw the converge ray. Converge நான் எடுத்துட்டேன் அப்படின்னா it is converge like this. Clear? So this is very important idea, you must know clearly. So இது definitely தெரியணும் பசங்களா. So if it is a plane wave, it is a reflection ஆகும்போது it will converge rayவா நமக்கு produce ஆகும். This is very important. ஏன்னா இது பாயிண்ட் சோர்ஸா நம்ம பிஹேவ் ஆகும். எஸ்என் ஆர்கடிமி பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இங்கிருந்து நான் எடுத்துட்டேன், பாயிண்ட் சோர்ஸ்ல நான் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும்போது டைவர்ஜ் ஆகும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும், பிளேன் மிரரா ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ பிளேன் மிரர். இதை நான் எடுத்துட்டேன், இட் இஸ் அ பிளேன் மிரர். பிளேன் சோர்ஸா நமக்கு கிடைக்கும் பிளேன் வேவ் ஃப்ரண்ட். பிளேன் வேவ் ஃப்ரண்ட் எஸ்ஆனா பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஸோ இது என்ன சொல்லலாம், converge wavefront. It is like a point source தான். point source னா எதுவா ஃபார்ம் ஆகும், spherical wave ஆகும். spherical waveங்கிறது என்ன சொல்லலாம், இந்த பாயிண்ட்ல இருந்து கன்வர்ஜ் ஆகறனால so we can say it is a point source. அப்படியே என்ன ஆகும், இந்த பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆகற மாதிரி நான் எடுத்துட்டேன். is it clear? so இதுல என்ன சொல்லலாம், it is a plane wavefront. இது என்னது, plane wavefront. இது also plane wavefront. கிளியரா தெரிஞ்சுக்கங்க பசங்களா, ஏன்னா இதுல இருந்து நமக்கு क्वेश्चन கேட்பாங்க plane wavefront. இது NCERT ல இருக்க டைரக்ட் क्वेश्चन பசங்களா. So NCERT ல இருக்க டைரக்ட் क्वेश्चन. So இந்த மாதிரி क्वेश्चन நமக்கு கேட்பாங்க. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன், ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன், what is a wave front ன்னு क्वेश्चन கேட்பாங்க. So this must be know clearly. So this is what is it, wave front நாம தெரிஞ்சுக்கலாம். So next என்ன பார்க்க போறோம் அப்படினா, this is what is a basic idea for that. So next என்ன பார்க்க போறோம் அப்படினா, interference பார்க்க போறோம். So interferenceங்கிறது என்ன அப்படினா, see here two or more wave interference. So interferenceங்கிறது என்ன அப்படினா, two or more wave. If I take it is that two or more wave interfere ஆகும்போது, இங்க நான் எடுத்துட்டேன் ரெண்டு வேவ் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு இடத்துல interfere ஆகும். சோ அப்படி interfere ஆகும்போது resultant amplitude என்ன கிடைக்கலாம், sum of the two wave கிடைக்கலாம். இல்ல அப்படின்னா resultant amplitude என்ன ஆகும், சோ difference between two wave கிடைக்கலாம். ரெண்டு கண்டிஷன் இருக்கு. சோ interferenceங்கிறது என்ன அப்படின்னா two or more wave. சோ இப்போ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, ஒரு வேவ் நான் எடுத்துட்டேன். சோ இந்த பாயிண்ட்ல interfere ஆகுது. நான் another wave எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல interfere ஆகுதுன்னு வெச்சுக்குவேன். இந்த பாயிண்ட்ல interfere ஆகுது. Understand this one clearly. I'm explaining each and every point of that idea. Okay va? Now understand this one. இப்போ நான் எடுத்துட்டேன் இந்த பாயிண்ட்ல எனக்கு ஃபைனல் வேவ் எனக்கு என்ன எப்படி கிடைக்குதுன்னா, சோ இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. So this is what is that resultant wave VR ன்னு எடுத்துட்டேன். இது initial wave F1 Y1 எடுத்துட்டேன். இது initial wave Y2 ன்னு எடுத்துட்டேன். Right? See here, இந்த வேவ் டிராவல் ஆன டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துட்டேன், இந்த வேவ் டிராவல் ஆன டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் x1 எடுத்துட்டேன். இந்த வேவ் டிராவல் ஆன டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துட்டேன், x2 ன்னு எடுத்துட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. x1 and x2 ன்னு எடுத்துட்டேன். வேவ் டிராவல் ஆன டிஸ்டன்ஸ் x1 x2 ன்னு எடுத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் வேவ் பாருங்க, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ஃபர்ஸ்ட் வேவ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர் இல்லையா. இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வேவ்க்கும் செகண்ட் வேவ்க்கும் சம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஃபேஸ் டிஃபரன்ஸ்ங்கிறது என்ன, which mean that path difference இருக்கு here, clear? So path difference இருக்கு இல்லையா. இங்க பாருங்க, இந்த செகண்ட் வேவ் இட் இஸ் டிராவல் சம் எக்ஸ்ட்ரா பாத் டிராவல் ஆயிருக்கும் இல்லையா. இங்க பாருங்க, இது ரெண்டும் இங்க இருந்து இது வரைக்கும் both are same length. எஸ் ஆர் x1 உம் x2 உம் சேமா இருக்கும் இந்த இடத்துல up to here. பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த x2 என்னவா இருக்கும், எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இது 2 மீட்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா 5 மீட்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம், இட் இஸ் a 5 minus 2ங்கிறது என்ன சொல்லலாம், 3 மீட்டர் இஸ் a path difference சொல்லலாம். எஸ் ஆர் ஆர்கடிமி path differenceனா வேவ் எக்ஸ்ட்ராவா டிராவல் ஆன டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லலாம், we can say it is a path difference சொல்லலாம். The distance travel, extra distance travel by the wave, we can say it is a path difference நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் பசங்களா. எஸ் ஆர் ஆர்கடிமி path difference நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சா. இப்போ resultant amplitude என்னவா இருக்கும், sum of the amplitude y1 plus what, y2 ன்னு சொல்லலாம். எஸ் ஆர் நோ, resultant amplitude is equal to y1 plus y2 ன்னு நாம கால்குலேட் பண்ணலாம். இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா path differenceனா என்ன, எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, so very important equation is that relation நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா see here path difference நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ resultant amplitude எப்படி கால்குலேட் பண்ணலாம், resultant amplitude எப்படி கால்குலேட் பண்ணலாம், AR எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா listen carefully.
இதோட ஆம்ப்ளிடியூட் நான் என்ன எடுத்துட்டேன் ஏன்னு எடுத்துட்டேன் A1. ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் ஸோ செகண்டோட ஆம்ப்ளிடியூட் நான் என்ன எடுத்துட்டேன் A2ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க A2. ஸோ இப்போ ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் எப்படி எடுக்கலாம்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் AR. இந்த ரெண்டு வேவ் கிடல இருக்க ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துட்டேன் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் we can calculate that. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் ஸோ AR is equal to root under very important thing A1 square plus A2 square plus 2A1 A2 cos theta and represent பண்ணலாம். So this must be known clearly. So what is it? A1 square plus A2 square plus 2A1 A2 cos theta and represent பண்ணலாம் because it is a vector idea. Okay, vector, a triangle of vector idea. Yes or no? Give me point. AR is equal to A1 square plus A2 square. And also amplitude kum intensity ku enna relation appadina amplitude and intensity. So intensity is equal to direct proportional to root of A square nu sollalam. Amplitude kum intensity ku enna relation? The intensity is direct proportional to A square nu sollalam. Appadina enakku A oda value venum appadina A oda value A is proportional to root of what is it? Amplitude intensity nama represent pannalam. Yes or no? So நான் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க பார்க்கலாம். Can you try to answer this one? இப்போ நான் எடுத்துட்டேன் I நான் எடுத்துட்டேன் இன்டென்சிட்டி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. It is direct proportional to A square. A ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா A is proportional to intensity. So இதில் நான் ரெப்ரசென்ட் பண்றேன் எப்படின்னா இதை ஸ்கொயர் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன். So AR square is equal to A square A1 square plus A2 square plus 2A1 A2 cos theta ன்னு சொல்லலாமா? இப்போ நான் இன்டென்சிட்டி நான் கால்குலேட் பண்ண போற பசங்களா? Clearly understand that what is the intensity. Intensity எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா I'm going to calculate that intensity of this. So இங்க என்ன சொல்லலாம் I resultant value intensity is equal to so இது என்ன சொல்லலாம் அப்படின்னா I1 இல்லையா because A ஸ்கொயர்ங்கிறது I. So plus what I2 plus 2 into Aங்கிறது root under I1 root under I2 என்ன சொல்லலாம் cos theta represent பண்ணலாமா cos theta. Yes or no? Get my point. Cos theta na represent பண்ணலாம். If it is that A1 is equal to A2 ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. A1 is equal to what? A2. Same amplitude ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. So we can calculate that resultant amplitude நம்ம calculate பண்ணலாம். The resultant intensity if I1 is equal to I2 ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா resultant intensity நம்ம calculate பண்ணலாம். So this very very important thing you must know clearly. இப்போ நான் A1 is equal to A ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. A1 is equal to A2 is equal to A எடுத்துட்டேன் அப்படின்னா A resultant என்னவா இருக்கும் அப்படின்னா A square is equal to so என்ன எடுத்துக்கலாம் A square plus A square plus 2 A square cos theta represent பண்ணலாமா A square cos theta represent பண்ணலாம். So very very important resultant clear ஆ பசங்களா? Okay. So இதை நான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் AR square is equal to A1 square plus A2 square plus 2A1 A2 cos theta. இப்போ both are same எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். So A1 is equal to A2 நான் எடுத்துட்டேன் A1 is equal to A2 நான் எடுத்துட்டேன். So this is what is A square இல்லையா? எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் என்ன சொல்லலாம் A square வெளியே எடுத்துடலாமா? If I take it A square என்ன இருக்கும் 1 plus 1 2 plus 2 cos theta கிடைக்குமா 2 plus 2 cos theta. இந்த 2 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 2A square so என்ன சொல்லலாம் 1 plus cos theta. What is the relation is that 1 plus cos thetaங்கிறது என்ன சொல்லலாம்? So we know that so sin square theta நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா sin square theta 2 sin square theta என்ன சொல்லலாம் or else we can say sin square theta நாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜெனரல் ஃபார்முலா தான் எழுத போற பசங்களா sin square theta என்ன எழுதலாம் அப்படின்னா 1/2 1 plus cos 2 theta ன்னு எழுதலாம். Yes cos 2 theta ன்னு எழுதலாம். Yes ஆனா sin square theta என்ன சொல்லலாம் 1/2 1 plus cos 2 theta ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். Yes ஆனா sin square theta. Okay. So this is very important idea you must know clearly. So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இங்க 2 நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் is sin square theta. Okay. So இங்க பாருங்க 2 theta இருந்துச்சுன்னா theta. இது theta தான் இருக்கு அப்படின்னா என்ன ஆயிரும் theta by 2 is equal to 1 plus cos theta ன்னு எழுதலாம். So this must be known clearly. 1 plus cos theta கூட நாம எழுதலாம் பசங்களா. Okay, so this must be known clearly. Yes or no? Everyone understood right? So இப்போ நான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா என்னவா மாறிடும் so இதுக்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 sin square theta by 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் for a resultant value of amplitude னு எடுத்துக்கலாம். இதுவே intensity தான் நமக்கு கேட்பாங்க மேக்ஸिमम என்னதான் கேட்பாங்கன்னா intensity தான் क्वेश्चना கேட்பாங்க. So நாம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம்னா intensityங்கறத பார்க்க போறோம். Intensityங்கிறது if I take this one I1 is equal to I2 is equal to I னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் intensity எடுத்துட்டேன் அப்படினா என்ன கால்குலேட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். I1 is equal to I2 is equal to I3.
So I R is equal to I plus what? I plus, sorry, I2 illa I plus what? 2 into root I into root I into cos theta and represent பண்ணலாமா? cos theta and represent பண்ணலாம். So இங்க பாருங்க இது எல்லாமே I same value தான். எல்லாமே I நான் எடுத்துட்டேன் அப்படின்னா I plus I 2I root I என்ன சொல்லலாம்? I cos theta and represent பண்ணலாமா? So very important thing you must know clearly. So இப்போ நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 2I வெளியே எடுத்துட்டேன் 2I 1 plus cos theta and represent பண்றேன் 1 plus cos theta. Yes or no? So this is very important thing you must know clearly. Yes or no? So இதை நான் எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா the final result, if I take it as a final result, எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா IR is equal to, so this very important thing, இதை நான் simplify பண்ணும்போது same idea, so 4I naught cos square 5/2 னு சொல்லலாம். So what is value is that 4I naught cos square 5/2 னு சொல்லலாம். So this is very important result, you must know clearly. Okay, so 4I naught cos square 5 னு சொல்லலாம். Clear? So this is what is the intensity order relation. Yes or no? So in the question direct question கேட்பாங்க பசங்களா. So what is value is that intensity is equal to resultant intensity is equal to 4I naught cos square 5/2 னு சொல்லலாம். Clear? So this is very important question, direct கேட்பாங்க. So this is very important question பசங்களா. Okay? So இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். intensity. So this is what is it? Intensity. This is what? Amplitude கான relation. ஓகேவா? So நாம டைரக்டா நான் எடுத்துட்டேன். So just understand this one clearly. Okay. So this is very important. நாம என்ன யூஸ் பண்ண போறோம்? இந்த ரிசல்ட் யூஸ் பண்ண போறோம் and also இந்த ரிசல்ட்டையும் யூஸ் பண்ண போறோம். Clear? So this very important, you must know clearly. Yes or no பசங்களா? So intensity relation. So next என்ன பார்க்க போறோம் அப்படினா now நான் intensity முடிஞ்சிருச்சு, interference முடிஞ்சிருச்சு, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தலாம். See யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு முன்னாடி பேஸ் டிஃபரன்ஸ் பாத் டிஃபரன்ஸ்க்கான ரிலேஷன் பாருங்க. பாத் டிஃபரன்ஸ்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கான ரிலேஷன். பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? பாத் டிஃபரன்ஸ்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் டெல்டா ஃபைங்கிறது என்ன சொல்லலாம்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ்க்கான ரிலேஷன் 2 pi lambda into what is that? Delta x னு சொல்லலாம். This is what is it? Phase difference க்கும் path difference க்கான relation. Yes or no? Any doubt? Hi, say. Why interference not absorbed with the ordinary light source, sir? Ordinary light source. Because interference வேணும் அப்படின்னா coherent source இருக்கணும். Yes, I will also represent here. So delta phi என்னவா இருக்கணும்? Delta phi. See here. Now if I take this one. So interference நான் எடுத்துட்டேன் அப்படின்னா interference. So condition for interference நான் எடுத்துக்கலாம். Condition for interference. So interference ஓட condition என்னவா இருக்கணும் அப்படின்னா the source must be என்னவா இருக்கணும்? Source must be coherent இருக்கணும். Must be coherent source. Coherent source na enna artham? What do you mean that coherent source? Very important thing. Coherent source எப்படினா ரெண்டு wave ஓட phase difference என்னவா இருக்கணும்? Understand this one. ரெண்டு wave ஓட phase difference either 0வா இருக்கணும் or else என்னவா இருக்கணும்? Constant ஆ இருக்கணும். So this must be know clearly. Phase difference என்னவா இருக்கணும்? ரெண்டு wave ஓட phase difference. Ritvik Raj, hi same. Hi Ritvik Raj. Hello. Hello Nancy, good morning. Good morning Nancy. Abhinesh, good morning. Good morning to all. So like பண்ணல அப்படினா லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. ஓகேவா? So I am happy for that. Okay, I will happy. Okay. So source must be what? Coherent இருக்கணும். Source must be coherent source இருக்கணும். Coherent sourceங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா if it is a coherent source, இதெல்லாமே condition for coherent source. அது மட்டுமா? So frequency same இருக்கணும். Same frequency இருக்கணும். Same frequency and lambda. Yes or no? Amplitude என்னவா இருக்கலாம்? Different amplitude இருக்கலாம். Is it different amplitude இருக்கலாம்? But frequency lambdaவும் என்னவா இருக்கணும்? Same இருக்கணும். ஓகேவா? இப்போ ordinary light எடுத்துட்டேன் அப்படின்னா it is not a monochromatic light. And also this is also what? One more thing is that it should be in what? Monochromatic. And also white light நாம இத பாஸ் பண்ணலாம். So monochromatic இருக்கலாம், it is like white light கூட இருக்கலாம். Yes or no academic point for a interference. So maximum sourceங்கிறது என்னவா இருக்கணும்? Coherent source இருக்கணும். So this is very important idea, you must know clearly.
So Young's double slit experiment எடுத்துட்டேன். Next என்ன பார்க்க போறோம்? This is condition for, this is what is a phase difference path difference relation. It is a condition for coherent source நாம represent பண்ணலாம். Yes or no, getting me point? Now, next what we are going to discuss that Young's double slit experiment பார்க்க போறோம். What is a Young's double slit experiment எடுத்துட்டேன் அப்படினா வெச்சுக்கோங்க. Very important experiment is that Young's double slit experiment. இதில இருந்து நமக்கு क्वेश्चन கேட்பாங்க பசங்களா. Young's double slit experiment. Double slit. இதுவே சிங்கிள் ஸ்லிட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? இட் இஸ் டைஃப்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ இங்க என்ன பார்க்க போறோம்? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம் பசங்களா. யங்ஸ் டபுள் ஸ்லிட். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட்ங்கிறது என்ன அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இது என்னோட ஸ்லிட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸ்லிட் நான் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்லிட். இது நான் ஸ்லிட்னு எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீன் எடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன் கன்சிடர் பண்றேன். திஸ் இஸ் வாட்ஸ் மை ஸ்க்ரீன். இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? லிசன் கேர்ஃபுல்லி எவ்ரி ஒன். இது என்னோட சோர்ஸ்னு எடுத்துட்டேன். இட் இஸ் அ பாயிண்ட் சோர்ஸ்னு எடுத்துட்டேன். எஸ் இஸ் மை சோர்ஸ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். எஸ் இஸ் மை சோர்ஸ். இது என்ன பண்ணும்? இந்த எஸ்ங்கிறது சோர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் எமிட்ஸ் த லைட். ஸோ எந்த டைரக்ஷன்ல எமிட் பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல எமிட் பண்ணும். இட் எமிட்ஸ் த லைட். எஸ் ஆனோ? இட் எமிட்ஸ் த லைட். இந்த டைரக்ஷன்ல எமிட் பண்ணும். நவ் இப்ப ரெண்டு பாத்துங்க, இதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் நான் கால்குலேட் பண்ண போறேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்ப நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இது டிராவல் ஆகும் இந்த டைரக்ஷன்ல, அதே மாதிரி தான் இந்த டைரக்ஷன்ல இது டிராவல் ஆகும். ரைட்? இப்ப நான் எடுத்துட்டேன். இதோட ஃபேஸ் டிஃபரன்ஸும் இதோட ஃபேஸ் டிஃபரன்ஸும் நான் எடுக்க போறேன். லிசன், இந்த டிஸ்டன்ஸ் நான் எடுத்துட்டேன். ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி ன்னு எடுத்துட்டேன். இந்த ஸ்லிட்டுக்கும் இந்த ஸ்கிரீன், திஸ் இஸ் வாட் இஸ் a screen எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் a screen. இந்த ஸ்கிரீனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துட்டேன்? டி ன்னு எடுத்துட்டேன். Now இது ரெண்டுமே சென்டருக்கு டிராவல் ஆகும்போது there is no phase difference between this. There is no path difference. இப்ப லைட் இதுல டிராவல் ஆகும். இந்த சென்டர்ல இன்வெர்ட், அதாவது because it is a center point இருக்கனால distance travel by the first waveum distance travel by the second waveum என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். There is a path difference ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். There is a path difference value become 0. Path difference 0 வந்துச்சுனா phase difference என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப நான் இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I is equal to 4I0 என்ன சொல்லலாம்? cos ஸ்கொயர் 5/2 ன்னு சொல்லலாமா? இன்டென்சிட்டி வேல்யூ. இப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 இருக்கும்போது cos 0 என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். So this is what you will find maximum, central maximum இங்க ஃபார்ம் ஆகும். The central maximum at forms at point here. Yes or no? Everyone understood, right? Good morning to all. I'm audible, right? எல்லாருக்கும் I'm audible, right? யாராவது audible இல்லாம இருக்கணும்? I'm audible, right? Hi Nancy, இருக்கீங்களா Nancy? How is preparation is going on? So உங்களோட board preparation எப்படி போயிட்டு இருக்கு? How was your preparation? யார் இருக்கீங்களோ try to answer is Ritvik. Why interference not observed with the ordinary light source, sir? Yes, இப்பதான் நான் explain பண்ணேன். Hello, good morning Nancy. Abhinesh, good morning. Ritvik Raj, good morning. Am audible, right? I'm audible. Once if it is audible, just tell me. Okay, இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். மேக்ஸிமம் அப்படின்னா it is a maximum intensity இப்படி ஃபார்ம் ஆகும். So this is what is it? Maximum intensity. This forms in this point. Yes or no? So இது நான் எடுத்துட்டேன். இது எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா listen. So செப்பரேட்டா நான் எழுதிடுறேன் இது எல்லாத்தையும். இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிரைட் ஃபார்ம் ஆகும். ஸோ பிகாஸ் இட் இஸ் பிரைட் வித் ஃபார்ம் ஆகும். சென்ட்ரல் மேக்ஸிமம். இது என்ன சொல்லலாம்? சென்ட்ரல் மேக்ஸிமம் சொல்லலாம். ஓகே, சிஎம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ல இது சென்ட்ரல் மேக்ஸிமம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் அவே ஃப்ரம் நான் போறேன்னு வச்சுக்குவேன். லிசன், டெஃபினட்டா இதுக்கு இடையில ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இப்ப பாருங்க, நான் எடுத்துட்டேன். இங்கிருந்து நான் இப்படி டிராவல் ஆகிறேன். ஓகே, இதோட வேவ் ஃபர்ஸ்ட் வேவ் ஓடுது. பட் இப்ப செகண்ட் வேவ் இப்படி டிராவல் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த செகண்ட் வேவ் எக்ஸ்ட்ராவா டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும் இல்லையா? சோ செகண்ட் வேவ் என்ன இருக்கும்? இட் டிராவல் சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ். எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இது எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும். எதுனா இதுதான் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் டிராவல் ஆனது இல்லையா? சோ we can say this is what is it? எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இது டிராவல் ஆயிருக்கும். சோ இதுதான் என்ன சொல்லலாம்? பாத் டிஃபரன்ஸ் சொல்லலாமா? இது டெல்டா எக்ஸ் ன்னு சொல்லலாமா? இதோடது பாத் டிஃபரன்ஸ். கிளியர்? Delta x சொல்லலாம். Because normal light which see the group of light ray interference only occur monochromatic because there is coherent source, hence normal light. Yes, good. Yes or no? Superb. Yes, so that is the reason you must know it is no clearly. Yes or no? So
நார்மல் ரேட்ங்கிறது என்னவா இருக்கும் because there is a phase difference, it's not a monochrome, it's not a coherent source, அதனால மட்டும்தான். ஓகேவா? Understand this one. இப்போ phase difference எனக்கு வேணும் அப்படின்னா phase difference எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? if we take it as a theta ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா so d sin theta ன்னு சொல்லலாம். this is what is a phase difference. clear up? phase difference. so condition for central maximum, அதாவது bright க்கு phase difference இருக்கு and also dark க்கு phase difference எடுத்துட்டேன் அப்படின்னா so very important thing is the bright ஓட phase difference என்ன சொல்லலாம்? bright நான் எடுத்துட்டேன், bright ஓட phase difference delta x is equal to n lambda ன்னு represent பண்ணலாம், n lambda. இதே dark ஓட phase difference என்ன சொல்லலாம் அப்படின்னா dark ஓட phase difference so delta x is equal to 2n minus 1 it is a lambda by 2 ன்னு சொல்லலாம். this is very important, you must know clearly before starting this one problem start பண்றதுக்கு முன்னாடி phase difference நாம represent பண்ணணும். so இந்த Young's slit experimentல phase difference என்ன சொல்லலாம்? d is equal to sin theta. bright interference patternல bright கான phase difference n lambda, dark கான phase difference 2n minus 1 lambda by 2. நான் இத ரெண்டு ஈக்குவேட் பண்றேன், என்ன கிடைச்சிரும்? d sin theta is equal to what? lambda என்ன சொல்லலாம்? அதே மாதிரி இங்க எடுத்துட்டேன், so d sin theta என்ன சொல்லலாம்? d sin theta is equal to 2n minus 1 lambda by 2 னு சொல்லலாம். yes or no academy point? lambda by 2 னு சொல்லலாம். so this is very important idea before knowing this problem. இப்போ நான் இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா sin theta க்கு பதிலா we can represent tan theta also, நாம tan theta கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதை நான் தீட்டா எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன், இது என்ன சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் வாட், இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகலாம்? பிரைட் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா டார்க் கூட ஃபார்ம் ஆகலாம். பிரைட் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம்? டார்க் கூட ஃபார்ம் ஆகலாம். இப்போ கண்டிஷன் ஃபார் இந்த இடத்துல பிரைட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்குவேன். ஸோ நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? d இன்டூ சைன் தீட்டாக்கு பதிலாக tan theta ரெப்ரசென்ட் பண்ணலாமா? tan thetaங்கிறது என்ன? y டிவைடட் பை கேபிட்டல் டின்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் இட்? n lambda. இப்போ எனக்கு y வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? y is equal to n lambda divided by capital T divided by small d. இங்க நான் எடுத்துட்டேன் அப்படின்னா d is equal d into y divided by d. so என்ன கால்குலேட் பண்ணலாம்? 2n minus 1 lambda by 2 னு எடுத்துக்கலாம். yes or no academy point? this is very important idea, you must know clearly. yes or no academy point? so this is condition for what is it? இந்த இடத்துல bright fringes ஃபார்ம் ஆச்சுனா என்ன, டார்க் fringes ஃபார்ம் ஆச்சுனா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ரெப்ரசென்ட் பண்றதா இந்த ஐடியா. yes or no? இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க பசங்களா. so I can happy for that. okay, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு very very important for okay for taking extra classes. clear? now is that fringe width எப்படி கால்குலேட் பண்ணலாம்? width நாம கால்குலேட் பண்ணலாம். width எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா width ஓட கண்டிஷன் பாருங்க. so widthங்கிறது என்ன சொல்லலாம்? beta is equal to width தான் நாம கால்குலேட் பண்ணலாம். beta is equal to lambda capital D divided by small d ன்னு சொல்லலாம். this is what is a width. so width of what is it? bright இருந்தாலும் சரி or else what? dark இருந்தாலும் so what is the condition is that? lambda d divided by small d. this is what is a formula discussion. understand this one. இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஷன் பண்ண போறோம். இதுவே angular front width எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, angular width நாம கால்குலேட் பண்ண போறோம். angular width எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா angular width, understand this one, angular width எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so thetaங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? beta divided by capital D ன்னு ரெப்ரசென்ட் பண்ணா அப்படின்னா lambda divided by small d ன்னு சொல்லலாம். understand this one clearly. so இதை தெரிஞ்சுக்கங்க பசங்களா. so இங்க பாருங்க angular width it is independent of what? theta is independent of separation. theta இதுதான் நீட்ல கேட்ட கொஸ்டின் பசங்களா. theta angular fringe width independent of what? angular fringe width independent of screen distance சொல்லலாம். சொல்லலாம். this must be know clearly. screen distance நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, சோ லைக் பண்ணலாம் அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ screen width நான் சேஞ்ச் பண்றேன். so double the screen distance நான் எடுத்துட்டேன் அப்படின்னா angular fringe width it is independent of angular fringe width. அத மைண்ட்ல வெச்சுக்கங்க. so double of பண்ணனாலும் thrice பண்ணாலும் distance between slit and screen angular fringe width does not change. clear? and also lambda இந்த angular fringe width ஆனாலும் சரி, இங்க பாருங்க angular fringe width ஆனாலும் சரி, it is a fringe width ஆனாலும் சரி, எதை டிபெண்ட் ஆயிருக்கும்? depends on lambda. lambda நான் எடுத்துட்டேன் அப்படின்னா lambdaங்கிறது என்ன சொல்லலாம்? wavelength. ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது என்ன ஆகும்? lambda ஓட வேல்யூ மாறும், but frequency does not change. ஓகேவா? from one medium to another medium, so very important thing, frequency from one medium to another medium, very very important thing, from one medium to another medium, from one medium to
another medium. So என்ன ஆகும்? Frequency remains same, but wavelength என்ன ஆகும்? Wavelength lambda will differ. Yes or no? So this must be no clearly. Differ ஆகும். Clear? So hi everyone. So good morning to all. I am audible right? எல்லாருக்கும் எப்படி உங்களோட preparation போயிட்டு இருக்கு? Is it good? Is going on? யாரெல்லாம் board exam prepare பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா? So board exam prepare பண்றவங்க இருந்துச்சுன்னா அப்படியே thumbs up பண்ணிருங்க பார்க்கலாம். I can be happy for that. So யாரெல்லாம் board exam prepare பண்ணிட்டு இருக்கீங்க? Just thumbs up பண்ணுங்க. Yes, thumbs up பண்ணீங்க அப்படின்னா so I can know this one. இது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன். Yes, so thumbs up பண்ணிட்டு பாருங்கடா பசங்களா. Just so யாரெல்லாம் prepare பண்ணிட்டு இருக்கீங்க? Just show me the hand. யாரெல்லாம் prepare பண்றீங்க? Asna, yes, good, super. Yes, okay. So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஒருத்தங்க மட்டும் தான் போர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா? மத்தவங்க எல்லாம் is not preparing the board exam. Others they preparing for NEET exam. யாரெல்லாம் NEET exam prepare பண்றீங்க? NEET கன்ஃபார்மா சார் நான் 100% full effort போட்டு படிப்பேன் சார். இன்னும் 86 days தான் இருக்கு. நான் படிக்கிறதுல டெஃபினட்டா ஒரு 600 plus ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஜஸ்ட் தட்ஸ் ஃபயரை போட்டு விடுங்க, இல்லைன்னா தம்ஸ் அப் போட்டு விடுங்கடா பசங்களா. ஸோ ஐ கேன் நோ திஸ் எவ்வளவு பேர் இந்த செஷனுக்கு யூஸா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நாம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எதனால ஸ்பீடு அண்ட் ஆல்சோ ஸ்பீட் ஆல்சோ டிஃபர். ஸ்பீடு என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது ஸ்பீட் ஆல்சோ டிஃபர். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்லலாம்? ஸ்பீட் ஆஃப் light in vacuum divided by speed of light in medium சொல்லலாம். Okay, that is the ratio. So this is what is the speed of light in vacuum divided by speed of light in medium. Okay ba? So v எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா v is equal to c by lambda னு represent பண்ணலாம். So v is equal to nu is equal to c by lambda னு represent பண்ணலாம். Nu is equal to v by lambda னு represent பண்ணலாம். v is equal to nu is equal to frequency is equal to v by lambda னு represent பண்ணலாம். ஓகேவா? சோ இதுவே நான் எடுத்துட்டேன் frequency remains same இல்லையா? சோ இப்போ vacuumல நான் டிராவல் பண்ணும்போது v ஓட வேல்யூ c divided by lambda naught. ஓகே, it is a vacuumல டிராவல் பண்ணும்போது. ஆர் ஏர்ல டிராவல் பண்ணும்போது frequency எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? nu naught is equal to what? c divided by lambda naught ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவே ஒரு மீடியத்தில் டிராவல் பண்ணும்போது இட் இஸ் a மீடியம் frequency ன்னு சொல்லும்போது அங்க என்னவா இருக்கும்? frequency remains same, the speed vary ஆகும். so speed in medium இது என்ன சொல்லலாம்? மீடியம் சொல்லலாம். so ரெண்டு ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் பாருங்க. இது ஈக்குவேட் பண்றேன். I am equating this value. yes or no? so ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? so because எனக்கு ஸ்பீட் தான் எனக்கு வேணும், எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா so c எனக்கு வேணும் அப்படின்னா nu lambda naught, இங்க v எனக்கு வேணும் அப்படின்னா v medium nu naught, it is a lambda m னு சொல்லலாம். So நான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். refractive index is equal to என்ன சொல்லலாம்? c divided by v. c ஓட வேல்யூ nu naught lambda naught divided by இது என்ன சொல்லலாம்? nu naught lambda m சொல்லலாம். so mm is nu naught cancel ஆயிரும். mu is equal to what? lambda naught divided by lambda n. so refractive index inversely proportional to என்ன சொல்லலாம்? lambda. refractive index inversely proportional to lambda. and also the இங்க பாருங்க the speed is directly proportional to பாருங்க speed is directly proportional to lambda. see here lambda அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்பீட் என்ன ஆகும்? so lambda ஓட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்பீட் அதிகமா இருக்கும். lambda ஓட வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்பீட் கம்மியா இருக்கும். so this must be known clearly while starting the problem. yes or no getting me point? so இது எல்லாமே எதுல யூஸ் பண்றோம் அப்படின்னா Young's double slit எக்ஸ்பெரிமென்ட்ல யூஸ் பண்ண போறோம். we'll start the session. yes or no? so first நாம ப்ராப்ளம் இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சா அப்படின்னா ஜஸ்ட் ஃபயர் சிம்பிளை தட்டி விடுங்க பசங்களா. understood right? இது வரைக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் full and full we are going to discuss that board exam ஓட NCERT question நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஃபயர் சிம்பிளை தட்டி விடுங்க. so then we'll start the session. start the session அப்படின்னா இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியா செஷனை? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம். okay, problem start பண்ணலாம் பசங்களா. we are going to discuss the problem. clear problem நாம பார்க்கலாம். right? so we'll start the problem. am audible right எல்லாருக்கும்? yes okay, first question பார்க்கலாம்.
We'll start. First question is that. Can you able to see the question? First question. NCERT il irukka first question. Definitely in the question useful ah irukum pasangala. The monochromatic light of wavelength 589 nanometer is incident from air on a water surface. Incident from air on water surface. What is the wavelength and frequency and speed reflected or refracted rain கேட்டிருக்காங்க. Yes or no? What is the speed? So I told you that first question பாருங்க. Reflected condition. See here, இப்போ நான் எடுத்துட்டேன். ஏர்ல இருந்து எது ரீச் ஆகுதுங்க பாருங்க. It is a reaches from. எங்க இருந்து எங்க ரீச் ஆகுது பாருங்க. The monochromatic light wavelength கொடுத்துட்டாங்க. So given எப்பவுமே given எழுதிட்டீங்கன்னா ஒரு மார்க் கிடைச்சிரும் பசங்களா. Given எப்பவுமே given எழுதிருங்க. ஓகேவா? So lambda கொடுத்திருக்காங்க. lambda ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 589 nanometer கொடுத்துட்டாங்க. Yes or no? This is question is that clearly understand this one. 589 nanometer கொடுத்துட்டாங்க. So is incident from air on the surface of what? Water சொல்லிட்டாங்க. அப்படினா from the air surface. This is what is air. இது என்ன சொல்லிட்டாங்க? Water surface ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? இந்த லைட் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு என்ன ஆகலாம்? ரிஃப்ளெக்ஷன் ஆகலாம். இங்க பாருங்க லைட் இங்க பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகலாம். என்ன சொல்லலாம்? ரிஃப்ராக்டட் ஆகலாம். ரைட்? கிளியர்? அண்டர்ஸ்டுட் ரைட்? This is what is the normal. கிளியரா? நார்மல். இப்போ क्वेश्चन பாருங்க. சேம் மீடியத்துல டிராவல் ஆகும்போது ஸ்பீட் won't change, frequency won't change, wavelength ஒன்னும் சேஞ்ச் ஆகாது. எஸ் ஆர் நோ? கிளியர் பாயிண்ட். So if it is the same medium அப்படினா reflected ray என்னவா இருக்கும் அப்படினா it is the same speed-ஆ இருக்கும். ஓகேவா? So first question பாருங்க, reflection condition. Condition is reflection. Reflectionல என்னவா இருக்கும் அப்படினா light is traveling in the same medium. The speed won't changes. Wavelength change ஆகாது, frequency change ஆகாது. So clear-ஆ? So same medium because it is a light travel. So இது மைண்ட்ல வெச்சுங்க எப்படி எழுதுறது? Light travel in a same medium after reflection. Medium. So light travel in a same medium after reflection. The speed, frequency and lambda and speed does not change. So இப்போ क्वेश्चन என்ன அப்படினா ஸ்பீட் என்ன அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆர் நோ? இட் டஸ் நாட் சேஞ்ச் ன்னு சொல்லிட்டேன். கிளியரா? சோ இட் இஸ் கிளியரா? ஸ்கிரீன் கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸ்கிரீன் கிளியரா இருக்குங்களா? இஸ் இட் வீடியோஸ் கிளியர்? வீடியோ கிளியரா இருக்குங்களா? இஸ் இட் கிளியர்? வீடியோ இஸ் கிளியர்? ஓகேவா? இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? வாட் இஸ் தி வேவ்லெந்த் கால்குலேட் பண்ண போறோம். எஸ், வேவ்லெந்த் என்னவா இருக்கும்? 589 நானோமீட்டரா தான் இருக்கும். லாம்டாவோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 589 நானோமீட்டரா தான் இருக்கும். நானோமீட்டர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் frequency. frequency எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸ்பீட் ஆஃப் லைட். see சேம் மீடியம் சொல்லும்போது because it is airless p, c ஓட வேல்யூ என்னது? 3 × 10⁸ ன்னு சொல்லலாமா? இப்போ நாம frequency கால்குலேட் பண்ணோம். frequency எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட தான் எழுதுறோம். ஃபர்ஸ்டோட क्वेश्चन தான் எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? எழுதிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் क्वेश्चन மட்டும் தான். சோ frequency எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா frequencyங்கிறது என்ன சொல்லலாம்? c by lambda. c by lambda, frequency is equal to c by lambda. சோ இது என்ன சொல்லலாம்? 589 நானோமீட்டர்ங்கிறது என்ன சொல்லலாம்? 10⁻⁻9 divided by c இல்லையா? 3 divided by c ஓட வேல்யூ 3 × 10⁸ divided by 589 10⁻⁻9 இல்லையா? Can you tell me answer for this question? Can you tell me answer for this question பசங்களா? சோ இப்போ என்ன ஆயிரும்? இது மேல போஷன் அப்படினா 10⁻⁻. இது மேல போஷனா 10⁻+9. இங்க 8 இருக்கு இல்லையா? +9 8 ஆயிரும் இல்லையா? Clear? Everyone understood, right? c is equal to nu is equal to c by lambda. Okay, fine. So இது மேல போச்சு அப்படினா என்ன சொல்லலாம்? So 3 divided by 589. இது மேல போச்சுனா 10⁻9 + 18 17 ஆயிரும். 17. யூனிட் என்னது? ஹெர்ட்ஸ். எஸ் ஆர் frequency ஓட யூனிட் என்ன சொல்லலாம்? It is a hertz or else 1/second ன்னு சொல்லலாம். ஆன்சர் சொல்லுங்கடா பசங்களா. What is the answer for this question? Answer for this question 3 divided by 589. So 3 divided by 589 என்ன சொல்லலாம் அப்படினா we can say it is a so 0.0050
into 10 to the power of what? 17 சொல்லலாம் இல்லையா? 10 to the power of 17. Yes. So இப்போ நான் 5 எழுதணும் அப்படின்னா பாருங்க, முன்னாடி கொண்டு போறேன் 5 பாயிண்ட்ல எழுத போறேன் 5 பாயிண்ட். ஸோ அப்படின்னா 3 பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு வரேன். அப்படின்னா 5 into 10 to the power of, இதில் என்ன ஆகும்? 3 பாயிண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா 14 ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் ஃப்ரீக்வன்சி நாம தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி 5 into 10 to the power of 14 ஹெர்ட்ஸ்னு நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியர்? யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. Have you got this answer? 5 into 10 to the power of 14 hertz. ஆன்சர் வந்துச்சா பசங்களா? Got answer? Got answer பசங்களா? ஆன்சர் எல்லாத்துக்கும் வந்துச்சா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்? கிளியர்? 14 frequency. ஓகே, இது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அட் இன் தி மீடியா இன் ஏர் சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் கண்டிஷன் பாருங்க, இந்த ரிஃப்ராக்டர் லைட்டுக்கு கால்குலேட் பண்ணோம். ரிஃப்ராக்டர் லைட்டுக்கு ஸ்பீடு வேரி ஆகும், எல்லாமே வேரி ஆகும். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் 1.33 னு கொடுத்துட்டாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் வாட்? 1.33 னு கொடுத்துட்டாங்க. யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு? ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க பசங்களா, வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஐ கேன் பி யூஸ், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, ஸோ தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க பசங்களா. எஸ், யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு? இந்த 5 into 10 to the power of 14 யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு? 5 into 10 to the power of 14 யாருக்கெல்லாம் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் யாருக்கெல்லாம் வந்துச்சு பசங்களா? 5 into 10 to the power of 14 யாருக்கெல்லாம் வந்துச்சு? Can you tell me answer for this? Clear? Yes. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? ஸ்பீடு நாம என்ன வாட்டருக்குள்ள டிராவல் ஆகுது. இப்போ ஸ்பீடு என்ன ஆகும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். லிசன், என்ன பார்க்கறோம்னா இங்க பாருங்க, திஸ் இஸ் வாட் இஸ் இட் ஏர் நான் எடுத்துட்டேன். இது ஏர், இது என்னது? வாட்டர் மீடியம். ரைட்? என்ன ஆகும்? இது டிராவல் ஆகும் இன்சைட். ஸோ இது என்ன ஆகும்? இப்போ ஸ்பீடு நாம கால்குலேட் பண்ணலாமா? ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டிவைடட் பை v ன்னு சொல்லலாமா? ஸ்பீடு. ரைட்? ஃப்ரீக்வன்சி ரிமைன் சேம். ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி ரிமைன் சேமா இருக்கும். எஸ். நவ் இப்போ நாம இதை கால்குலேட் பண்ணலாமா? இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ திஸ் we are going to calculate. மியூவோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 1.33 கொடுத்துட்டாங்க. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 4/3 எழுதலாமா? we can write 4/3. 1.33 என்ன எழுதலாம்? 4/3 எழுதலாம். எஸ் ஆர் நோ? நவ் which is equal to c ஓட வேல்யூ 3 into 10 to the power of 8 divided by c in medium. So இப்போ நான் இங்க மல்டிப்ளை பண்றா v medium is equal to, so இது என்ன ஆயிரும்? 9 into 10 to the power of 8 divided by what? 4 இல்லையா? 9 into 10 to the power of 8 divided by 4. So இப்போ நான் இதை கேன்சல் பண்றேன். என்ன சொல்லலாம்? 2 point பேலன்ஸ் 1 இருக்கும், 0 எடுத்துட்டேன் அப்படின்னா 2.25 10 to the power of what? So this is what is 8. Clear? So மீடியத்துல டிராவல் ஆகும்போது ஸ்பீட் என்னது? 2.25 10 to the power of 8. So simply we can calculate this one. Second question ஓட ஆன்சர். ஸோ இதுல தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸ்பீடு நமக்கு தெரிஞ்சிச்சு, வேவ் லென்த் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஃப்ரீக்வன்சி நம்ம வேவ் லென்த் கால்குலேட் பண்ணணும். நாட் ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ தேர்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ரிமைன் சேம் இல்லையா? ஒரு மீடியத்துல இருந்து ஒரு மீடியம். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 10 to the power of 5 into 10 to the power of 14 தெரிஞ்சிருச்சு. ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் டிராவல் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். என்ன மட்டும்தான் மாறும்? வேவ் லென்த், ஸ்பீடு மாறும். அப்ப நான் frequency is equal to c by lambda ன்னு சொல்லலாமா? c by lambda. இப்போ எனக்கு வேவ் லென்த் வேணும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இங்க vcங்கிறது என்ன? v மீடியத்துல டிராவல் ஆகிற ஸ்பீட் டிவைடட் பை லாம்டா. கிளியரா? ஸோ யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்களா பசங்களா? எஸ் எஸ். அக்கல், தாரணி, குட் மார்னிங். குட் மார்னிங் தாரணி. அக்மல் இஸ் குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ். இப்போ v எனக்கு வேணும் அப்படின்னா v is equal to நியூ லாம்டான்னு எடுக்கலாமா? So nu ஓட வேல்யூ 5 into 10 to the power of 14. So v தான் எனக்கு இதுதான் வேணும். என்ன அப்படின்னா v தான் எனக்கு சரி, lambda தான் எனக்கு வேணும். Lambda is equal to v by nu. v ஓட வேல்யூ 2.25 10 to the power of 8 divided by frequency. Frequencyங்கிறது 5 into 10 to the power of 14. So can you tell me the answer for this question? Answer பண்ணுங்க பார்க்கலாம். யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்த்துக்கலாம் பசங்களா. Come on. கமெண்டா பசங்களா ஆன்சர் பண்ண பாருங்க. ஸோ 2.25 divided by 5. ஸோ எனக்கு கிடைக்கும் 0.45. ஸோ திஸ் இஸ் வாட் 0.45 இதோட ஆன்சர். ஸோ இது மேலே போச்சுன்னா 10 to the power of 18. சே 8 minus 14
ஸோ என்ன கிடைச்சிரு பாருங்க 0.45. ஸோ இங்கே பாருங்க 8 minus 14, 8 minus 14 to 10 to the power of minus 6 இல்லையா? அப்போ என்ன சொல்லலாம், நேனோமீட்டர் ரெப்ரசென்ட் பண்ணா அப்படின்னா 450 10 to the power of minus 9. So this is what 450 nanometer. எஸ் ஆனோ? இங்க பாருங்க இந்த மீடியத்துல ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது 589 இருந்துச்சு ஏர்ல இருக்கும்போது, இதுவே மீடியத்துக்குள்ள போகும்போது 550 ஆயிருச்சு. ஸோ வேவ் லென்த் என்ன ஆயிருச்சு, இட் இஸ் a decreases. ஸ்பீட் என்ன ஆயிருச்சு, இட் இஸ் ஆல்சோ decreases. frequency என்ன ஆகாது, it does not change. clear? clear-டா பசங்களா? ஸோ போர்டு கிளியரா இருக்கா உங்களுக்கு? இஸ் இட் போர்டு இஸ் கிளியர், விசிபிளா இருக்கா பசங்களா? போர்டு கிளியரா இருக்கா பசங்களா? போர்டு கிளியரா இருக்கா? I'm feeling this not. பசங்களா போர்டு கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஒரு நிமிஷம். போர்டு கிளியரா இருக்கா பசங்களா? ஐ அம் ஆடிபிள், என்னோட வாய்ஸும் கிளியரா இருக்கா? ஹாய் தாரணி, இருக்கீங்களா தாரணி? ஹாய் நான்சி, இருக்கீங்களா நான்சி? ஸோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கடா பசங்களா. லைக் பண்ணவில்லை என்றால் லைக் பண்ணிட்டு பாருங்க. Okay, so next question polama. Can we go to the next question? Can you do the next question? What is the shape of wavefront each of the following case? Shape கேட்டிருக்காங்க, யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். What is the shape of wavefront in each of the following கேட்டிருக்காங்க. So light is diverged from point source. First question A. So நாம என்ன கால்குலேட் பண்ணோம், wavefront கால்குலேட் பண்ணோம். So point source ல இருந்து light diverge ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், it is like a spherical shape ஆ ஃபார்ம் ஆகும். So first ஓட ஆன்சர் பாருங்க, it is a spherical shape. Point source நான் எடுத்துட்டேன் அப்படின்னா point source இப்பதான் பார்த்தோம், point source னா என்ன ஷேப்பா இருக்கும், it is a spherical shape ஆ இருக்கும். Spherical wavefront. எஸ் ஆனோ? point source னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், it is a spherical wavefront ப்ரொடியூஸ் பண்ணும். clear? So it is, what is a wavefront is that? Spherical wavefront. Spherical. Yes, next one is that light emerge out convex lens when point source is placed at focus. So second question பாருங்க, இத நான் என்ன எடுத்துட்டேன், it is a convex நான் எடுத்துட்டேன். light source எங்க வச்சிருக்காங்க, point source எதுல வச்சிருக்காங்க, focusல வச்சிருக்காங்க. this is what is a point source. என்ன ஆகும் அப்படின்னா it emits the light, என்ன ஆகும், it is a parallel to the principal axis வரையா இருக்கும், it is a parallel to the principal axis. அப்படின்னா இது என்ன சொல்லலாம், it is a converge. இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன ஆகும், இது டைவர்ஜ் ஆகும், இட்ஸ் லைக் திஸ், இப்படி டைவர்ஜ் ஆகும், இது என்ன ஆகும், பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும், பிளேன் வேவை ப்ரொடியூஸ் பண்ணும், பிளேன் வேவ். கிளியரா? பாயிண்ட் சோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பெரிக்கல் வேவ். இந்த இடத்துல அங்க பாருங்க இது ஃபோக்கஸ்ல வச்சிருக்கேன், ஃபோக்கஸ் சொல்லும் போது டைவர்ஜ் ஆகும், ரே இட் இஸ் டைவர்ஜ், அதனால தான் டைவர்ஜிங் நான் எடுத்துட்டேன். ஸோ ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன ஆகும், இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் வழியா போகும். ஏன்னா the object is placed at focus after what is a reflection. So light enavagum, it is a parallel to the principal axis variya pogum. So this is what is the parallel to the principal axis. Yes or no? Next one is that the portion of wavefront of light from distance of star nu ketirukanga, distance of star. So portion of wave by earth appadina star enga irukku, ரொம்ப பாயிண்ட்ல இருக்கு இல்லையா? சோ இட்ஸ் லைக் a spherical wavefront தான் ப்ரொடியூஸ் பண்ணும், பட் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா டிராவல் ஆகறனால நமக்கு என்னவாகும், இட் இஸ் a sunlight என்னவா மாறும், இட் இஸ் a parallel-ஆ வர மாதிரி தெரியும், இட் இஸ் லைக் a plane wave-ஆ இருக்கும். more distance the spherical wave behave as what is it, plane wave-ஆ பிஹேவ் ஆகும். எஸ் ஆனோ? ஒரு கிட்ட மீ பாயிண்ட்
பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா ஸோ சன்னு எடுத்துட்டேன், சன் அங்கிருந்து பார்த்தேன் அப்படின்னா சன் இஸ் லைக் எ பாயிண்ட் சோர்ஸ் இல்லையா? ஏன்னா ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட், இட் இஸ் அ பாயிண்ட் சோர்ஸ். ஸோ நான் பக்கம் இருந்தேன் அப்படின்னா எரிஞ்சு போயிடுவோம். நான் அந்த அளவுக்கு சொல்லலை. இட்ஸ் அ சோர்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ பக்கமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். பட் நமக்கு சன்னுக்கும் நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்கனால ஸோ ரேவெல்லாம் எப்படி இருக்கும்? இட்ஸ் லைக் அ லைனாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லைன் சொல்லும் போது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ பிளேன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தெரிஞ்சுக்க. தேர்ட் கொஸ்டின் இஸ் தட் இட் இஸ் அ பிளேன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ சன் இஸ் அ ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், பட் பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? இட் இஸ் பிஹேவ் as what is a plain wave front பிஹேவ் ஆகும். எஸ் ஆர் நாட் கெட்டிங் மை பாயிண்ட்? கிளியர்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, யூ மஸ்ட் நோ கிளியர்லி. இது என்ன கொஸ்டின்? இது 10.2 கொஸ்டின். எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பார்க்கலாம், படிங்க பாருங்க பசங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் அ நீட். திஸ் கொஸ்டின் யூஸ்ஃபுல் ஃபார் அ நீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின் ஏ கொஸ்டின் கிவன். ஃபர்ஸ்ட் கிவன் பார்த்து எழுதிருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 1.5. இதுதான் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் கொடுத்துட்டாங்க 1.5. ஃபர்ஸ்ட் நமக்கு போர்டு எக்ஸாம் ஆனாலும் சரி, நீட் எக்ஸாம் ஆனாலும் சரி, ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிறுக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அந்த கொஸ்டின் போகும்போது கிளியரா இல்லாம போயிடும். ஸோ நம்ம பார்க்கும் போது என்ன ஆகணும் அப்படின்னா, நம்ம கிளியரா இருக்கும்போது நம்ம இன்னொரு டைம் போனாலும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி ஃபார் போர்டு எக்ஸாம் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீட் எக்ஸாமுக்கு டீட்டெயிலாக எழுத வேண்டியதில்லை, பட் போர்டு எக்ஸாமுக்கு டீட்டெயிலாக எழுதணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் அண்ணா, குட் மார்னிங் டு ஆல். ஐம் ஆடிபிள் ரைட்? ஸோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிருங்க பசங்களா. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் ஐ வில் கெட் த பூஸ்ட் அப் ஃபார் தட். ஓகே, நான் பூஸ்ட் அப் ஆயிப்பேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டாங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் 1.5 கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அ கிளாஸ்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் அண்ட் மீடியம் எனக்கு கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸ்பீட் அண்ட் மீடியம் we already know that. So refractive index is equal to speed divided by v ன்னு சொல்லலாமா? Speed in light or speed of light in air divided by speed of light in medium. So 1.5ங்கிறது என்ன சொல்லலாம்? 3/2 ன்னு எழுதலாமா? is equal to speed of lightங்கிறது என்ன சொல்லலாம்? in medium. So airல எடுக்கும்போது speed of light in air 3 into 10 to the power of 8 divided by v ன்னு சொல்லலாமா? So இந்த 3 cancel. v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 2 into 10 to the power of 8 ன்னு சொல்லலாம். 8 meter per second. See, board exam க்கு இந்த unit conversion very important. Unit ப்ராப்பரா எழுதிக்கங்க for a board exam. Yes or no everyone? Good morning. Joshia, good morning. I am new this class. Yes, definitely useful இருக்குமா? ஓகேவா? So, are you preparing for board exam or NEET exam? எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? நீட்டுக்கா போர்டுக்கா? ஜோஷியா கார்த்திக், எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கம்மா? நீட் ஆர் போர்டு எக்ஸாம்? ஸோ யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, யாரெல்லாம் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, ஜஸ்ட் ஹேண்ட் அவுட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரைஸ் த ஹேண்ட் அண்ட் டெல் மீ தட். ஸோ நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? போர்டு ஆர் நீட்? நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ நீங்க எஸ் போத் சார். எஸ், குட் குட், சூப்பர். ஓகே, சூப்பர்மா. அப்படின்னா யூ ஆர் நவ் இட் இஸ் 12th ஸ்டாண்டர்ட், ரைட்? எஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் செமையா போயிட்டு இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமே என்ன வந்திருக்கு? பிசிக்ஸ் தான் வந்திருக்கு. எஸ். So you have to good. Yes, good ma. Dharani is good. Board definitely in the session useful இருக்கும் for those who are preparing for board. நீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கதா? யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தா நமக்கு ப்ராப்ளமே கேட்பாங்க. So this must be know clearly. Okay. So நீங்க என் கூட சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. நீங்களும் என்ன அப்படின்னா போர்டு எக்ஸாமோட கொஸ்டினை சால்வ் பண்ணமா இருக்கும், NCERT கொஸ்டினை சால்வ் பண்ணமா இருக்கும். அதுதான் சார் பயமா இருக்கு. ஆமா, பிசிக்ஸ்னாவே அது ஃபர்ஸ்ட் ஒரு பயம் இல்லையா? ஸோ எப்பவுமே என்ன அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷா இருந்துச்சுன்னா ஹாப்பி போடிச்சு எழுதிட வேண்டிதான். எப்ப நமக்கு சக்தி வரும்னு எனக்கு தெரியாது. ஏன் இங்கிலீஷ் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உட்காந்து எழுத வேண்டியதான். ஸ்டோரியா எழுதணும் இல்லையா? ஸோ இதுவே 3 மணி நேரம் மேத் எக்ஸாம் போனோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு டைமே இருக்காது. ஐயோ, இன்னும் டைம் பத்திலேயே ஒரு அரை மணி நேரம் தான் முடிச்சுட்டு வந்திருப்பேன், இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் நிறைய கொஸ்டின் முடிச்சுட்டு பண்ணிருப்பேன், அப்படி ஃபீல் பண்ணுவோம். ஒவ்வொரு மேத் எக்ஸாமுக்கும் அப்புறம் சார் டைம் பத்தல சார் சொல்லுவீங்க இல்லையா? ஆனா இதே இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுச்சுன்னு வச்சுக்குவேன், அட்டாடாடா எழுதி தள்ள வேண்டியதுதான் இல்லையா? என்ன எப்படி எழுதுவீங்கன்னு தெரியாது, ஆனா எழுதி தள்ளிடுவீங்க இல்லையா? ஸோ போத் நீட் அண்ட் போர்ட். எஸ் மா சார். ஸோ இங்கிலீஷ் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா? இங்கிலீஷ் எங்கேயோ பயனல எங்கேயோ வச்சிருக்காங்க.
எஸ். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை லெவலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. லெசன் நமக்கு இன்னும் இன்னைக்கு டே 6 எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு 14 days தான் இருக்குது பசங்களா ஃபார் அ போர்டு எக்ஸாம். போர்டு எக்ஸாமுக்கு 14 days தான் இருக்குது. ஸோ இந்த 14 days-உம் பி வித் அஸ். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா கொஷினும் நான் டிஸ்கஷன் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ஸோ நம்மளோட சேனலில் சாரும் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸில் எஸ்பெஷலி ஃபார் ஃபிசிக்ஸ் ஸோ போர்டு எக்ஸாமோட டெரிவேஷனை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. டோன்ட் மிஸ் தட். எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பி கொஸ்டின் நம்ம போகலாம். கொஸ்டின் பி எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இஸ் த ஸ்பீட் ஆஃப் கிளாஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கலர் ஆஃப் லைட்? The speed of the glass is independent of the color of light? No, it is not. So it is a no. The answer is no. The speed is depends on color. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்து எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா C divided by Vன்னு சொல்லலாமா? ஸோ Cங்கிறது என்ன சொல்லலாம்? நியூ லாம்டா இன் ஏர் டிவைடட் பை நியூ லாம்டா இன் மீடியம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா நியூ நாட் டிவைடட் பை வாட்? லாம்டா எம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு C divided by V இல்லையா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ மஸ்ட் நோ கிளியர்லி. இப்போ பாருங்க லாம்டா எதுக்கு அதிகமா இருக்கோ ஸ்பீடு அதுக்கு அதிகமா இருக்கும். லாம்டா எதுக்கு கம்மியா இருக்கோ ஸ்பீடு அங்க கம்மியா இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. லாம்டாங்கிறது எதை பொறுத்து இருக்கு? வேவ் லென்த்தை பொறுத்து இருக்கு. எஸ் ஆர் நோ? வேவ் லென்த் பொறுத்து இருக்கு. லாம்டாவோட வேல்யூ இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அப்படின்னா லாம்டா எதுக்கு அதிகமா இருக்கும்? லாம்டா ஃபார் ரெட்டுக்கு அதிகமா இருக்கும். ரெட் இஸ் மோர். லாம்டா ஃபார் ரெட் இஸ் மோர் is greater than for lambda for violet or blue சொல்லலாம். The refractive index of red very less than what? Refractive index of the violet. அப்படின்னா refractive index change ஆகும், wavelength change ஆகும். அதனால speed என்ன ஆகும்? The speed of red is greater than what is the speed of what? Speed of violet. S an organic point. அப்படின்னா the speed of glass is independent of color of light. Is that depends on the color of light. புரிஞ்சுதா? ஸோ அப்படின்னா ரெட்னா ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்தை பாஸ் பண்ணும்போது ரெட்டோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த வயலட்டோட ஸ்பீட். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. எஸ் ஆனோ? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் வாட் இஸ் இட்? மீடியம். ஓகே. வேவ் லென்த் அதாவது ஸ்பீட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தட் வாட்? கலர் ஆஃப் லைட்டை டிபெண்ட் ஆயிருக்கும். மஸ்ட் பி நோ கிளியர்லி. எஸ் ஆனோ அகாடமிக் பாயிண்ட். ஸோ எதை பார்த்துக்கு த வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும். refractive index அதுக்கு கம்மியா இருக்கும். क्वेश्चन தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? so this is what is the question is a 10.3 is a question. so next question பார்க்கலாமா? கிளியரா எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சு அப்படின்னா just லைக் போட்டுருங்க பசங்களா. லைக் போட்டு பாருங்க பசங்களா. புரிஞ்சுச்சு அப்படின்னா தயவு செய்து லைக் போட்டு பாருங்க பசங்களா. தயவு செய்து லைக் போட்டு பாருங்க. இஃப் இட் இஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செய்து லைக் போட்டு பாருங்க பசங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கேன் வி கோ தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? லைக் போட்டு பாருங்க. லைக் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி யங்ஸ்-டபுள்-ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தி ஸ்லிட் ஆர் செப்பரேட்டட் பை a distance 0.28 mm. ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொடுத்துருக்கிறது எழுதிருங்க. given என்ன எழுதிருங்க பாருங்க. the slit separated by the distance. slit ஓட distance separation distance கொடுத்துட்டாங்க. so d is equal to எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 0.28 என்ன சொல்லிட்டாங்க? மில்லிமீட்டர் கொடுத்துட்டாங்க. slit separation. next screen is placed at 1.4 meters. so capital D ங்கிறது என்ன சொல்றா? 1.4 meters கொடுத்துட்டாங்க. 1.4 meter. capital D is what? 1.4 meter கொடுத்துட்டாங்க. clear? yes. next one is that distance between central bright fringes and fourth bright fringes is measured. அப்படின்னாங்க பாருங்க. listen carefully. இது நான் கொடுத்துட்டாங்க. இது ஸ்லிட், இது சென்ட்ரல் மேக்ஸிமம் இல்லையா? இதுதான் சென்ட்ரல் மேக்ஸிமம். ஸோ இங்கிருந்து ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ்ல என்ன ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா ஃபோர்த் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னது? 1.2 சென்டிமீட்டர் இல்லையா? ஒய்யோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னோட வேல்யூ பிரைட் ஃப்ரிஞ்சஸோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 4 இல்லையா? ஒய்யோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 1.2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? 1.2 சென்டிமீட்டர். இட்ஸ் நாட் மீட்டர், இட் இஸ் a சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 1.2 சென்டிமீட்டர். வாட் இஸ் தட்? த டிட்டர்மைன் த வேவ் லென்த் ஆஃப் லைட்
வேவ் லென்த் நாம கால்குலேட் பண்ணணும். எஸ் ஆர் நோ? இப்ப பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட் ஃபிரிஞ்சஸ் கண்டிஷனுக்கான நாம கண்டிஷன் எடுத்துக்கணும். பிரைட் ஃபிரிஞ்சஸ் நாம கண்டிஷன் எடுத்துக்கணும் பசங்களா. இங்க பாருங்க என்னென்ன கொடுத்துட்டாங்க. டி கொடுத்துட்டாங்க, ஸ்மால் டி, கேபிட்டல் டி கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? பிரைட்கான கண்டிஷன் நாம யூஸ் பண்ணணும். பிரைட்கான கண்டிஷன் பாருங்க நாம பார்த்தோம். பிரைட்கான கண்டிஷன், வாட் இஸ் பிரைட்கான கண்டிஷன்? ஏன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நாம பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க y கொடுத்துட்டாங்க. y லாம்டா, இங்க பாருங்க y லாம்டா n d, இதெல்லாமே ரிலேஷன். என்னது இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணலாமா? கேன் we யூஸ் திஸ் ரிலேஷன்? ஸோ அப்படின்னா நமக்கு தெரியணும் எந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும் தெரியணும் பசங்களா. ஸோ y is equal to n lambda capital D divided by small d. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணணும்? வேவ் லென்த் தான் கால்குலேட் பண்ணணும் பசங்களா. வேவ் லென்த் கால்குலேட் பண்ணலாமா? லாம்டா எனக்கு வேணும். அப்ப நான் மாத்தி எழுதுறேன். லாம்டா is equal to y d divided by n. So n into capital D ன்னு சொல்லலாமா? This is what is the wavelength. இப்போ நம்ம கொடுத்திருக்கிறது எல்லாம் எழுதலாமா? y ஓட வேல்யூ. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்? Because it is a condition for brightness. இதுவே டார்க்னஸா இருந்துச்சுன்னா 2n minus lambda by 2 யூஸ் பண்ணுவோம். பிரைட்கான கண்டிஷன் கொடுத்திருக்கனால நான் பிரைட்டை யூஸ் பண்றேன். Understand this one. இன்னும் லைக் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. I am requesting you that. Okay, it is useful for me. So உங்களுக்கு புரிஞ்சுச்சா? 600 nanometer. Yes, Harirajan. Yes, good boss. Good. Super. Calculate பண்ணலாம். 600 nanometer. Y ஓட வேல்யூ பாருங்க. Y ஓட வேல்யூ 1.12 centimeter na 10 to the power of minus 2. See, இந்த conversion proper எழுதிருங்க. இந்த conversion is very important. Conversion very important thing. Centimeter na 10 to the power of minus 2. Small d ஓட வேல்யூ இங்க பாருங்க. Small d 0.28 என்ன சொல்லலாம்? millimeter na 10 to the power of minus 3 divided by என்னங்கிறது 4, capital D ங்கிறது பாருங்க 1.4 என்ன கொடுத்துட்டாங்க? மீட்டர் கொடுத்துட்டாங்க இல்லையா? 1.2 மீட்டர் இல்லையா? எஸ் 1.2 மீட்டர். இப்போ நாம கேன்சல் பண்ணலாமா? கேன் வி கேன்சல் திஸ் ஒன்? இங்க பாருங்க சிம்பிளா எப்படி கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, ஃபார் கேன்சலேஷன் கேன் ஐ ரைட் இதை 12 எழுதலாமா? அப்படின்னா 12 into 10 to the power of என்னவா மாறிடும்? -3 மாறிடும் இல்லையா? ஏன்னா நான் இதை கொண்டு வர்றேன். இது என்ன ஆயிரும்? மைனஸ்ல 1 அதிகமாயிரும். ஏன்னா 10 மல்டிப்ளை பண்ற டிவைடட் பை 10. எஸ் ஆர் நோ? கிளியரா? கிளியர். அப்படின்னா இங்க ஒரு 10 மல்டிப்ளை பண்ற டிவைடட் பை 10. 1.2 into 10 சொல்லும்போது 12 டிவைடட் பை 10 சொல்லும்போது 10 மேல வந்துச்சு -3. அதே மாதிரி இதை நான் எப்படி எழுதுறேன்? 28 எழுதுறேன். அப்படின்னா 2 பாயிண்ட முன்னாடி கொண்டு வர்றேன். அப்படின்னா இதோட வேல்யூ என்ன ஆகும்? 10 to the power of -5 மாறிடும். எஸ் ஆர் நோ? ஒரு கடிமே பாயிண்ட் டிவைடட் பை, ஸோ இங்க பாருங்க 4 into நான் இது என்னன்னா 14 into 10 to the power of -1 எழுதலாமா? 14 into 10 to the power of -1. ஏன்னா கேன்சலேஷன் பண்றேன். அப்ப நான் இதை கேன்சல் பண்றேன், 2 times. now இதை கேன்சல் பண்றேன், 3 times இல்லையா? so 3 into 2ங்கிறது என்ன சொல்லலாம்? 6 எழுதலாமா? 6 into -3 இது -5 -8 ஆயிருமா? கீழே இருக்கிறது மேல போச்சுன்னா என்ன ஆயிரும் பாருங்க. so -10 to the power of -8 +1 ஆயிருமா? +1. so என்ன ஆயிரும் பாருங்க. 6 into 10 to the power of 7 சொல்லலாமா? அப்ப எனக்கு நேனோமீட்டர் வேணும். அப்ப நான் என்ன பண்றேன்? 100 மல்டிப்ளை பண்றதுனால 10 to the power of -2. எஸ் ஆனோ? இப்போ என்ன சொல்லலாம்? 600 நேனோமீட்டர். எஸ் ஆனோ? ஒரு கடிமே இப்போ 10 to the power of -9 நேனோமீட்டர் சொல்லலாம். யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு? சார் திஸ் இஸ் ஃபார் நீட். எஸ், இட் இஸ் நீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீட்டுக்கு டெஃபினட்டா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதை தவிர மேற கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. என்சிஆர்டில இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த டாபிக்ல இருந்துன்னா இந்த வேவ் ஆப்டிக்ஸை பொறுத்தளவுக்கு என்சிஆர்டி மஸ்ட் ரீட். ஓகேவா? அதாவது நீங்க ஒரு சில டாபிக்கை என்சிஆர்டி படிச்சே ஆகணும். அது என்ன? அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் என்னது? வேவ் ஆப்டிக்ஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். எஸ் ஆர் நோ? கிளியர்? 600 நேனோமீட்டர். கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட்? யாராவது புரியாம இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கிளியர்? எஸ், தேங்க்யூ ஹரிராஜன். இஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? So next problem, can you try this one? Can you try? I got answer, sir. Karthik Jana. Yes, super ma. Super Jana. Karthik. Super ra. Super. Yes. Haripriya. Yes, Haripriya super ma. Okay, உங்களோட பேர் அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஹரிராஜன் சொல்லிட்டு அப்பா பேரா might be. Okay, super ma. Actually, next question போலாமா? எப்பவுமே கொடுத்திருக்கிறது எழுதிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் அ போர்டு எக்ஸாமுக்கு நீங்க கொடுத்துருக்கிறது எழுதுனீங்க அப்படின்னா பிரசன்டேஷன் யூஸ் ஆகும். ஃபார் அ நீட் எக்ஸாம் கொடுத்துருக்கிறது எழுதும் போது உங்களுக்கு கிளியர் ஐடியா வரும். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கொஸ்டின் இஸ் தட் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்
எஸ், எல்லாத்துக்கும் பசங்களா புரிஞ்சுதா? கிளியர்? சி, உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலை எந்த அளவுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நான் போர்டு எக்ஸாம்ல அதிகப்படுத்தலாம். ஃபார் அ நீட் எக்ஸாம் ஸ்பெஷல் கேஸ் நான் உங்களுக்கு கொடுக்குற பசங்களா, ஸ்பெஷல் கேஸ் பிசிக்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய படிக்கிறேன் ஆனா மார்க் மட்டும் வரதில்லை அப்படிங்கிறது தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளைண்டா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட் ஒரி பண்றது அதுக்குனால மட்டும் தான், ஸ்பெஷலி ஃபார் நீட் எக்ஸாம். ஸோ நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல உங்களுக்கு மார்க் வர்றதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே பிசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எடுத்தனா ஃபார்முலா படிச்சாலும் முடிச்சிருங்க, ஃபார்முலா எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்க சார், பட் ப்ராப்ளம்ல அப்ளை பண்ணும்போது வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க பசங்களா, ஆன்சரை உங்களுக்கு தெரியவே கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன அப்ளை பண்ணலான்னு தெரியணும். ஓகேவா? இந்த இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சீயர் நீங்க டைரக்டா அப்ளை பண்ண பாருங்க, அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்படிதான் நீங்க கொஸ்டின் பண்ண எப்பவுமே ஒரு 100 கொஸ்டின் எடுத்துங்க. கொடுத்துருக்கிறது என்ன அப்படியே தெரிஞ்சுக்க. ஓகே, என்ன இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நீங்க கொடுத்துருக்கிறத மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஐடியா வந்துடும். ஸோ கொடுத்துக்கிறது சார் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, கொடுத்துக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நிறைய ஒரு கொஸ்டின் படிச்சா புரியாது, ஒரு கொஸ்டினை 10 டைம் படிச்சா அந்த கொஸ்டின் புரிஞ்சிடும். ஸோ நமக்கு இந்த நாள் இருக்கு அப்படின்னா 86 டேஸ் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போவாவது ட்ரை பண்ணலாம். பிசிக்ஸ் ஆனாலும் சரி, கெமிஸ்ட்ரி ஆனாலும் சரி, கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 25 கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கும் பசங்களா. I will be lengthy. So what is your guess, sir, for NEET question paper? So in the time when the class will end, so 1.5 hour session ma, so 8 o'clock or 8:30 முடிஞ்சிரும். Okay, so இங்க பாருங்க, இந்த டைம் நீட்ங்கிறது உங்களுக்கு மாடரேட் தான் வரப்போகுது. இட் இஸ் நாட் அ டிஃபிகல்ட், இட் இஸ் மாடரேட் லெவலில் தான் வரப்போகுது. ஸோ பிகாஸ் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஹெவி ப்ரிப்பரேஷனாக இருக்கணும் பசங்களா. ஓகேவா? ஸோ நீட் 2024 மாதிரி ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீட் 2020 கொஸ்டினுக்கான ப்ரிப்பரேஷனை ஹை ஸ்டாண்டர்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அப்போ தான் நம்மளால கிராக் பண்ண முடியும் நீட் 2025. பட் இட் இஸ் அ லெவல் இஸ் மாடரேட் லெவல். மாடரேட் தான் வரப்போகுது, ஆனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஹெவியாக இருக்கணும். சார் ஐம் ஆஸ்கிங் நீட் எக்ஸாம். ஆமாம்மா, நீட் எக்ஸாம் தான் சொல்கிறேம்மா. நீட் எக்ஸாம் தான் கொண்டு சொல்கிறேன். இட் இஸ் அ மாடரேட் தான் வரப்போகுது. ஓகே, இட் இஸ் அ மாடரேட் தான் வரப்போகுது. ஸ்பெஷலி ஃபார் ஃபிசிக்ஸ் இட் இஸ் மாடரேட். பயாலஜி ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இட் ஷுட் பி லென்த்தி. பயாலஜி எப்பவுமே அது லென்த்தியாக தான் இருக்கும், 2025ங்கிறது ஹியூஜ் லென்த்தி. ஸோ 2026ம் லென்த்தியாக இருக்க போகுது. பட் பயாலஜி ஃபிசிக்ஸுங்கிறது 2025 மேலே ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஓகே, அதுக்கு வேண்டி ரொம்பவும் ஈஸியாக இருக்காது, மாடரேட்டாக இருக்கும். கெமிஸ்ட்ரி ஆஸ் யூஸ்வல் மாடரேட் லெவல், ஈஸியாக இருக்கும், உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியில் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர். ஓகேவா? ஆனால் கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தரவாக படிச்சிருங்க. ஆர்கானிக் ஃபிசிக்கல் தெரிஞ்சாவே போதும், ஆர்எல்ஸ் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் தெரிஞ்சாவே போதும், யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க். பெஸ்ட் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஸ்கோர் பண்ணுறது எதாக இருக்கணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் அதிகமாக ஸ்கோர் பண்ண, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, தென் இட் இஸ் வாட் ஃபிசிக்ஸ். எப்பயுமே அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? இஸ் தேர் எனி டவுட் அதர் தென் திஸ் நீட் எக்ஸாம்? எஸ், k/4 எஸ், குட், சூப்பர். எஸ், எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்களே செக் பண்ணிக்க, கரெக்டாக நான் சால்வ் பண்ணுறேன், நானே செக் பண்ணிக்க. எஸ், ஸோ நான் சால்வ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்க. எஸ், வில் ஸ்டார்ட். எஸ், கொஸ்டின் பாருங்க. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் வேவ்லென்த். மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க. நவ் the intensity of light at a point on screen where the path difference, அப்படின்னா பாருங்க, பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, லாம்டா நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், இன்டென்சிட்டி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட். எஸ் ஆனா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட் என்ன யூனிட் சொல்லிட்டாங்க, கே யூனிட். இந்த இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன சொல்லிட்டாங்க, கே யூனிட்னு சொல்லிட்டாங்க. இந்த இன்டென்சிட்டியோட யூனிட் கே யூனிட் சொல்லிட்டாங்க. நவ் the what is the intensity of point where the path difference, செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, செகண்ட்ல lambda by 3 இருந்துச்சு அப்படின்னா what is the intensity அப்படிங்கிறது கேட்கறாங்க. எஸ் ஆனோ? ஸோ திஸ் இஸ் கொஸ்டின், யூ மஸ்ட் நோ கிளியர்லி. பாருங்க, கிளியரா படிச்சுக்கங்க. ஸோ the intensity of the point source, lambdaவோட path difference lambda இருக்கும்போது k யூனிட். then what is the intensity of that path difference lambda by 3 இருக்கும்போது what is the intensity நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுதான் கொஸ்டின். கிளியரா? எல்லாத்துக்கும் கொஸ்டின் புரிஞ்சுதா பசங்களா? ஸோ டெல்டா எக்ஸ் இருக்கும்போது k யூனிட், டெல்டா எக்ஸோட வேல்யூ லாம்டா பை 3 இருக்கும்போது இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் நாம
எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஸோ இன்டென்சிட்டினாவே நமக்கு தெரியும் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு லிசன் கேர்ஃபுல்லி இன்டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 4I0 எப்படி சொல்லலாம் cos ஸ்கொயர் 5/2 ன்னு சொல்லலாமா 4I0 cos ஸ்கொயர் 5/2 ன்னு சொல்லலாமா இன்டென்சிட்டியோட ஃபார்முலா 4I0 cos ஸ்கொயர் 5/2 ன்னு சொல்லலாம் இல்லையா இப்போ நமக்கு பாத் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்டென்சிட்டி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா இதுதான் ஐடியா ஸோ பாத் டிஃபரன்ஸ்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கு என்ன ரிலேஷன் பாத் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2π லாம்டா இன்டு வாட் பாத் டிஃபரன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன எடுத்து பாருங்க லாம்டாவோட வேல்யூ பாத் டிஃபரன்ஸ்ங்கிறது லாம்டா 2π லாம்டா இது லாம்டா லாம்டா லாம்டான்னு கேன்சல் பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 2π இருக்கும் ஃபேஸ் சரி பாத் டிஃபரன்ஸ் லாம்டா இருக்கும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 2π இருக்கும் cos 2π ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் 1 கிடைச்சிருமா cos 2π ஓட வேல்யூ இஸ் 1 சோ நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் I is equal to 4I0 cos square cos 5 so 2π divided by 2 ன்னு சொல்லலாமா the whole square இந்த 2 cancel cos pi ஓட வேல்யூ -1 cos pi ஓட வேல்யூ -1 இங்க ஸ்கொயர் இருக்கனால +1 ஆயிரும் so cos is 5 cos pi ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் cos pi ஓட வேல்யூ -1 but இங்க பிளஸ் இருக்கனால என்ன ஆயிரும் so we can say I is equal to 4I0 -1 the whole square so என்ன கிடைச்சிரும் 4I0 so இதுதான் என்ன சொல்லிட்டாங்க k யூனிட் சொல்லிட்டாங்க இதுதான் k வேல்யூ சொல்லிட்டாங்க எஸ் ஆனோ இதுதான் k வேல்யூன்னு சொல்லிருக்காங்க எஸ் ஆனோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரியுதா so இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க பாத் டிஃபரன்ஸ் λ/3 ஆ இருக்கும்போது what is that intensity ன்னு கேட்டிருக்காங்க யாருக்கெல்லாம் புரிஞ்சுதா பசங்களா எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா புரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக்கை போட்டுடுங்களா பசங்களா லைக்கை போட்டு விடுங்களா பசங்களா புரிஞ்சுதுன்னா லைக்கை போடுங்க புரியலைன்னா லைக்கை போடுங்க மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே எல்லாத்துக்கும் புரிஞ்சுது அப்படின்னா ஜஸ்ட் ஃபயர் சிம்பிளை தட்டி விடுங்கடா ஃபயர் சார் அல்டிமேட் சார் அப்படிங்கிற ஒரு ஃபயர் சிம்பிளை தட்டி விடுங்களா டி வாங்கடா பசங்களா கிளியர் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட் இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம் பாத் ரெஃபரன்ஸ் λ/3 ஆ இருக்கும்போது என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம் த phase difference calculate பண்ண போறேன் phase difference equal to 2π lambda delta x path difference ஓட வேல்யூ λ/3 ன்னு சொல்லலாமா λ/3 இதுவும் கேன்சல் இல்லையா இங்க பாருங்க 2π/3 அப்படினா π/3 னா என்ன சொல்லலாம் 60 2 times π/3 அப்படினா என்ன சொல்லலாம் 120 இந்த 120 எப்படி எழுதலாம் 90 plus 30 எழுதலாமா 90 plus 13 எழுதலாமா 90 plus 13 எழுதலாமா எஸ் ஆனோ இப்போ காஸோட வேல்யூ தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் காஸ்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் காஸ் இங்க பாருங்க காஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் π/2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஓகேவா கிளியர் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட் இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் காஸ் கிளியரா தெரிஞ்சுக்கு காஸ் 120 டிவைடட் பை 2 ன்னு எழுதலாமா 120 டிவைடட் பை 2 அப்ப என்ன கிடைச்சிரும் இது 60 ஆயிருமா சோ இட் இஸ் cos 60 ங்கிறது என்ன சொல்லலாம் 1/2 கிளியரா சோ இப்போ நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் so என்ன கிடைச்சிருன்னு பாருங்க now I is equal to 4I0 cos square 5/2 so cos 5/2 ஓட வேல்யூ 1/2 ன்னு எடுத்துட்டேன் அத ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைச்சிரும் 4I0 அது என்ன சொல்லலாம் ஸ்கொயர் பண்ணுங்க 1/4 so இந்த 4I0 ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க k யூனிட் சொல்லிட்டாங்க what is value is k divided by 4 so this is what is the answer clear-ஆ பசங்களா so இது நீட் क्वेश्चन தான் பசங்களா everyone understood right k divided by 4 ன்னு சொல்லலாம் கிளியரா பசங்களா குட்டி பசங்களா புரிஞ்சுதா இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு is there any doubt is there any problem you are facing Joshia are you there am I audible clear everyone understood right புரிஞ்சுதா பசங்களா ரிலேஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சுதா பசங்களா clear everyone understood right யாராவது புரியாம இருக்கா பசங்களா புரியலனா சொல்லுங்க clear can you go the next question can you try பண்ணுங்க பார்க்கலாம் இந்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்கடா can you try this question can you try this question எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்க சோ எங்க beam of consisting of two wavelength ரெண்டு wavelength இருக்க லைட்டை கொடுத்துட்டாங்க
one wave. So this is what is that? One wave. So given எப்பவுமே given எழுதிருங்க. one wave ஓட wavelength என்ன சொல்லிட்டாங்க? So lambda 1 ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 650 சொல்லிட்டாங்களா? 650 nanometer. lambda 2 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 520 nanometer கொடுத்துட்டாங்க. 650 nanometer and 520 nanometer கொடுத்துட்டாங்க wavelength. Clear? Yes. Is used to be obtained interference fringes Young's double slit experiment. என்ன அப்படினா இந்த wavelength யூஸ் பண்ணி Young's double slit experiment நடத்துறாங்க. நடத்த வேண்டியதா நடத்திட்டே தான் இருக்க வேண்டியது. ஆனா கேக்குறதுக்கு யார் இல்லையே. Yes. Clear? Yes, question பாருங்க. Find the distance. என்ன கொடுத்துட்டாங்க? Find the distance of third. இப்ப question பாருங்க. Find the distance of third ன்னு கேட்டிருக்காங்க. Third bright fringes on the screen from the central maximum of wavelength என்ன சொல்லிட்டாங்க? 650 ஓட. அதாவது இந்த 650 இருக்கு இல்லையா? இந்த 650 நானோமீட்டர் இருக்கு இல்லையா? அதோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த 650 நானோமீட்டர் யூஸ் பண்ணி Young's double slit எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாங்க இல்லையா? அந்த நடத்தும் போது third bright fringes நாம கால்குலேட் பண்ணோம். எங்க இருந்து? from the central maximumல இருந்து நாம கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? சோ third bright fringes lambda வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணனும்? A क्वेश्चन A. third bright fringes ஓட கால்குலேட் பண்ணனும். third bright fringes ஓட distance from the central maximumல இருந்து கால்குலேட் பண்ணனும். அப்படினா பாருங்க. சோ இங்க இருந்து இது central maximum எடுத்துட்டேன் அப்படினா இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணனும். இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? third bright fringes ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ்ஆர்எம் third bright fringes ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியரா? So y formula என்ன சொல்லலாம்? Y formula, what is the formula is that? So y, so என்ன சொல்லலாம்? Y small d divided by capital D is equal to n lambda சொல்லலாமா? n lambda, right? n lambda. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணணும்? y ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போறோம். y is equal to n lambda capital D divided by small d. So இதுதான் y ஓட வேல்யூ. So என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. So n ஓட வேல்யூ 3rd ன்னு கொடுத்துட்டாங்க. lambda ஓட வேல்யூ 650 நானோமீட்டர் கொடுத்துட்டாங்க. from the central maximum wavelength கொடுத்திருக்காங்க 650 நானோமீட்டர். நமக்கு எது கொடுக்கல அப்படினா distance between the screen கொடுக்கல இல்லையா? slit width நமக்கு கொடுக்கல. அப்புறம் எப்பறா சால்வ் பண்றது? how can we solve this one? எப்படி நாம சால்வ் பண்ணலாம்? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? how can we solve this question? third bright fringes எப்படி சால்வ் பண்ணலாம்? ட்ரை பண்ணுங்க. how can we solve this question? வேற ஏதாவது கொடுத்திருக்காங்களா பாருங்க. the beam of light consists of two wavelengths 650 and 520 nanometer used to obtain Young's double slit. Find the distance of third bright fringes on the screen from the central maximum of wavelength. What is the least distance from the central maximum? lambda கொடுத்துட்டாங்க. lambda everything is given. Okay, so now we can go with this. Sin theta னு எடுத்துட்டேன் அப்படினா d sin theta is equal to n lambda. Okay, how can we start? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. Yes, I'm audible, right? எப்படி நாம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம்? how can we start the problem? ஏன்னா டி நமக்கு கொடுக்கல. I'll check the question நாம பார்க்கலாம். Yes, it's incomplete question. I will check the question also. Okay, so கொடுத்துட்டாங்க distance is value is equal to distance ஓட value 2 millimeter, small slit width ஓட 2 millimeter, d ஓட value 120 centimeter. Okay, so this is what is the NCERT question. Clearly understand this one. This is what is the NCERT question. Try to answer this one. Can you try to answer this question? இப்ப பாருங்க, இப்ப சால்வ் பண்ணுங்க பாருங்க பசங்களா. Can you try to solve the problem? யார் எல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பாத்துறலாம். Yes.
So can you substitute this one? Substitute பண்ணுங்க பார்க்கலாம். y is equal to lambda ஓட value 650 nanometer. 650 nanometer 10 to the power of minus 9. n third bright fringes இல்லையா? third bright fringes. capital D ங்கிறது பாருங்க, capital D ஓட value என்ன கொடுத்துட்டாங்க? 120 centimeter. centimeterனா 10 to the power of minus 2 divided by small d. small d ங்கிறது என்ன சொல்லலாம்? small d என்றால் என்ன? small d அப்படினா slit width. ஓகேவா? slit width ங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். So what is value is that? 2 into 10 to the power of minus 3. Can you try to answer this question? Answer பண்ணுங்களா பசங்களா? So இதை நான் எடுத்துட்டேன். இந்த 2 cancel ஆகும்போது 60 இல்லையா? 60. இது மேல போச்சுனா plus 3 ஆயிரும் இல்லையா? 650 into 3 into 60 into what? 10 to the power of minus 9. இது என்னதெல்லாம்? minus 2. இது என்ன ஆயிரும்? plus 3 ஆ மாறிடும். Can you complete and tell me that answer என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Can you tell me the answer for this question? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆன்சர் பண்றவங்க பிஸ்தா சூப்பரா இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம்ல நீங்க டெஃபினட்டா கிராக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்கும். ஓகேவா? 100% இஸ் ஷூர். ஸோ இதோட ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்ல கம்பல்சரியா இந்த டைம் நீங்க கிராக் பண்ண போறீங்க. ஐ வில் ஷோர் தட் இந்த டைம் உங்களால கிராக் பண்ண முடியும் இந்த கொஸ்டினோட ஆன்சர் சொன்னீங்கன்னா. ஸோ கேன் யூ டெல் மீ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? யார் ஆன்சர் பண்ண போறீங்க? பார்க்கலாம். Can you tell me the answer for this question? So 650 into 3 into 6. Can you tell me the answer for this question? 650 into 3 into 60. So என்ன சொல்லலாம்? So we can say it is what? 711,700 இல்லையா? 00 000 10 to the power of what? minus. இதென்ன சொல்லலாம்? 11 plus 3 சொல்லும்போது 11 plus 3 11 plus 3 minus 8 இல்லையா? minus 8 ன்னு சொல்லலாம் இல்லையா? நானோமீட்டர் mங்கிறது என்ன? 3 third one 10 to the power of minus 2 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ்ங்கிறது மில்லிமீட்டர். எஸ், minus 8. ஸோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா கேன் வி கோ வித் திஸ் yங்கிற பாயிண்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா listen carefully yங்கிற பாயிண்ட். ஸோ இது நான் 1 2 3 4 5 அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1.717 10 to the power of what? plus 5 எழுதலாம் into 10 to the power of minus 8 எழுதலாமா? So then it கிடைச்சிரும் 1.17 10 to the power of what? minus 3. So இதென்ன சொல்லலாம்? 1.17 millimeter. Yes, clear? இதுதான் y ஓட பாயிண்ட். எஸ் ஆனோ? y ஓட பாயிண்ட் 1.17 millimeter. யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு சார்? குட் மார்னிங் காயத்ரி. குட் மார்னிங். ஹரிப்ரியா is doing good. ஹரிப்ரியா, you are solving good. சூப்பர், நல்லா சால்வ் பண்றீங்கம்மா. குட் மார்னிங் ஹரிப்ரியா. காயத்ரி, are you solving this? ரொம்ப நாள் ஆயிடுச்சு காயத்ரி, நீங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா இந்த செஷன்? என்னோட செஷன் அட்டென்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எஸ் ஆர் நோ? ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா என்னோட செஷன் அட்டென்ட் பண்ணி? காயத்ரி, clear? So can we do the next question? Is that so? இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் ஹாய், குட் மார்னிங் ஹிதேஷ். எஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? எங்க போயிருந்தீங்க காயத்ரி? வேற ஏதாவது கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? Haripriya, are you there? Yadesh, Karthik, Joshia, are you there? Are you? உங்களோட பேரா? ஐயோ, இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்களே. உங்களோட பேர் போக அப்படி டக்குன்னு சொல்லிடுறேன், கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்தி சொல்லிடுறேன். எஸ், உங்களோட பேர் கொஞ்சம் மறந்துருச்சு. அபிஸ்ரீ இல்லையா? எஸ் சார். இல்லை சார், காலேஜ் இருக்கு. காலேஜில் படிக்கிறீங்களா? அபிஸ்ரீ, காலேஜ் படிச்சுட்டு நீங்கள் படிக்கிறீங்களா? ப்ரிப்பரேஷன் எப்படி? அபிஸ்ரீ கரெக்டாக சொல்லிட்டேன். அபின்னு சொன்னா கரெக்டாக சொல்லிட்டேன். அபி ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம், பட் நான் அபிஸ்ரீன்னு கரெக்டாக சொல்லியிருக்கேன் இல்லையா? எஸ், ஓகே. ஸோ கேன் யூ கோ வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? காலேஜ் போயிட்டு படிக்கிறீங்களா? பாருங்க சார், இல்லை காலேஜ் இருக்கு.
பாருங்க நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். சீக என்னோட ஸ்டூடெண்ட் எப்போ அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி, சரி 3 இயர்ஸ் முன்னாடி இல்லை, டியூரிங் கொரோனா டைம். ஸோ இட் இஸ் அ ஸ்டோரி, இட் இஸ் அ மோட்டிவேஷன் ஸ்டோரி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை தெரிஞ்சே ஆகணும், நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னோட ஸ்டூடெண்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டியூரிங் தட் 20 அப்போ தான் என்ன அப்படின்னா 2017 அப்போ தான் நீட் எக்ஸாம் வந்த டைம். ஸோ 20 அவங்களோட ஆம்பிஷன் என்ன ஆகணும் அப்படின்னா, ஸோ ஷி வாண்ட் டு பி பிகம் எ டாக்டர். ஓகே, டாக்டர் ஆகணும். அந்த 2017 அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போர்டு எக்ஸாமில் நல்லா பண்ணிட்டாங்க. ஷி ஸ்கோர் நியர்லி மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்க 2017 சொல்லும் போது மேக்ஸிமம். ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷி ஸ்கோர் குட் மார்க். ஓகேவா, மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் எப்போ இருந்துச்சு 2017 எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா கட் ஆஃப் வச்சு டாக்டருக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 12th என்ன பண்ணிச்சுங்க, அந்த பொண்ணு நல்லா படிச்சு. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, 2017 கன்ஃபார்மாக நீங்கள் நீட் எக்ஸாம் கிராக் பண்ணால் தான் உங்களுக்கு டாக்டர் மெடிக்கல் சீட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இட் இஸ் அ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால டாக்டர் படிக்கணும், ஆனால் நீட் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. நீட் எக்ஸாம் எழுதினாங்க, நீட் எக்ஸாமில் கிராக் பண்ண முடியல. நீட் 2017 கிராக் பண்ண முடியல. ஸோ அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க அப்பா பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, பொண்ணு இல்லையா, ஸோ அதுக்காக அவங்க சைட்லேருந்து நல்லதாக நினச்சிருக்காங்க. சரி, நல்லா வழிக்கு கொண்டு போகணும்னு நல்லா வழிக்கு கொண்டு போகணும்னு நினச்சி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ என்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை என்ஜினியரிங் ஜாயின் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா, ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் பாயிண்ட் பசங்களா. ஏன்னா அவங்களோட ஆம்பிஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ தயவு செய்து இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லதை பண்ணணும்னு நினச்சிட்டு என்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் அந்த பொண்ணுனால ஆம்பிஷன் என்னது, டாக்டர் ஆகணும். பட் டாக்டர் ஆக முடியல. ஸோ ரொம்ப டிப்ரெஷன். ஏன்னா அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சாங்க அப்படின்னா, இந்த ப்ரிப்பேரிங் ஃபார் அ நீட், நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் இன்ஜினியரிங் காலேஜில் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப டிப்ரெஷன். ஸோ ஒரு சர்டன் பாயிண்டில் ஷி டிட் வாட் இஸ் அ ராங் டிசிஷன். என்ன அப்படின்னா பாய்சனை குடிச்சிட்டாங்க அந்த டைமில். ஏன்னா ஆம்பிஷனுக்காக பாய்சன். அப்படின்னா என்ன தெரிஞ்சு, வீட்டுக்கு வரும்போது தான் இது நடந்துச்சு. இங்கே பாருங்கள், இது அந்த பொண்ணு எடுத்த தப்பான டிசிஷன். ஸோ என்ன இருந்தாலும் லைஃப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காப்பாற்றிட்டாங்க அந்த பொண்ணை. ஸோ சம் டைம் காட், ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு காப்பாற்றிட்டாங்க அந்த பொண்ணை. ஓகே, ஸோ நவ் ஷீ இஸ் ஹாப்பி. ஸோ நவ் அந்த டைமில் என்ன அப்படின்னா நாட் ஹாப்பி. அந்த டைமில் அந்த ஃபுல்லாகவே டிப்ரெஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன் தான். ஸோ அந்த பெண்ணை என்ன பண்ணிச்சு, ஸோ என்னோட பாய்சனை குடிச்சதுக்கப்புறம் காப்பாற்றிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு ஹாப்பி. ஆனாலும் மென்டலி என்னால் டாக்டர் ஆக முடியல அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. ஷீ பிளான் ஃபார் தட். என்ன அப்படின்னா நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் என்ன இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தனால எகெயின் அந்த பொண்ணே சொல்லிச்சு நான் மறுபடியும் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு என்ன அப்படின்னா ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு இருக்கனால ஹாஸ்டலுக்கு மறுபடியும் போயிடுச்சு. ஸோ ஆனால் அப்பா அம்மா கொடுக்குற காசை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ நியர்லி என்ன அப்படின்னா அந்த அமௌண்ட் பூரா எதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு கோச்சிங் கிளாஸில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படின்னா வீட்டுக்கு தெரியாது இந்த பொண்ணு கோச்சிங் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கு, நீட்டோட கோச்சிங் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்குங்கிறது தெரியவே தெரியாது யாருக்கும். ஸோ 1 year பயங்கர ஹார்ட் ஒர்க், பயங்கரமான ஹார்ட் ஒர்க். ஏன் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷீ டஸ் நாட் நோ தட் ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். நியூமெரிக்கலில் சால்வ் பண்ணது கிடையாது. ஸோ பயாலஜி NCERT சால்வ் பார்த்ததே கிடையாது. ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். கெமிஸ்ட்ரியோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணதே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன மட்டும்தான் இருந்துச்சு, நான் டாக்டர் ஆகணும். ஏன்னா அவங்க பாய்சன் குடிச்சு ஒரு டெத்தோட விளிம்பில் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களோட ஆம்பிஷன் இருக்குன்னு பாருங்க இல்லையா. ஸோ ஹார்ட் ஒர்க், அந்த 1 yearங்கிறது அந்த பொண்ணு படித்த ஹார்ட் ஒர்க். ஷி நெவர் வாட் இஸ் இட். ஸோ டயர்டாக ஆக மாட்டாங்க. டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் டாக்டர் ஆகணும். செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த பொண்ணுக்கு அதிகம். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ப்ரிப்பரேஷன் 1 work அப்படின்னா பேய்த்தனமான ப்ரிப்பரேஷன் சொன்னால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ கண்டினியூஸாக ஷீ வில் ஸ்டடி. ஃபிசிக்ஸ் எல்லாம் விட, ஏன்னா அந்த ஃபிசிக்ஸ் ஒன்றும் தெரியாது அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியை விடாது, நிறையா டவுட் கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு டாக்டர் ஆகணும்னு நீட் எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. ஓகேவா, ஷீ டிட் கண்டினியூஸ்லி படிச்சுட்டே இருந்தா, ஹெவி ப்ரிப்பரேஷன் கண்டினியூஸ்லி. 2017 கிராக் பண்ண முடியல, 2018 ஷீ கிராக் த எக்ஸாம். ஓகேங்களா, ப்ரிப்பரேஷன், ஹார்ட் ஒர்க்.
பார்த்துங்க, டெடிகேஷன். அப்படின்னா நம்மளால அந்த டாக்டருங்கிற ஒரு ஆம்பிஷனை அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த பொண்ணு டெத்து வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. ஆனாலும் கடவுள் இருக்காங்க இல்லையா? கடவுள் நீ டாக்டர் தான் ஆகணுமா அப்படிங்கிறது அவங்களோட தலையில் எழுதி வச்சுட்டாங்க. நீயே நினைச்சாலும் உங்களோட லைஃப் போயிரும் அப்படின்னு நினைச்சாலும் நான் உங்களுக்கு கூட இருப்பேன். லாஸ்ட் வரைக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் பண்ணுவேன். அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு ஃபைனலாக நீட் 2025ல் 2018ல் அவங்க கிராக் பண்ணிட்டாங்க. ஷி ஜாயின் இன் வாட்? ஸோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், டாப் காலேஜில் கிடச்சிருச்சு. புரிஞ்சுதா பசங்களா? எந்த அளவுக்கு ஒரு ஆம்பிஷன் அடையறக்கு எவ்வளவு பாடுபடுறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்க. நாமெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லாமே கிடைச்சிருது. நமக்கு அது வேணுமா, கோச்சிங் கிளாஸ் வேணுமா, போய் ஜாயின் பண்ணி வர்றேன். ஸோ நோட்ஸ் வேணுமா, ஜாயின் பண்ணி வரேன். அந்த புக்கு வேணுமா, இந்த புக்கு, எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. ஆனாலும் நம்மளோட ப்ரிப்ரேஷனுக்காக, நம்மளோட ஒவ்வொரு டைம் மார்க் கம்மியாகிறதுக்காக ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த நீட் எக்ஸாம் எனக்கு வராது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஓகே, ஒன்று மட்டும் பசங்களா தெரிஞ்சுக்க. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் மோதி பார்த்துடணும். நீட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்கா, பட் தெரிகிற வரைக்கும் நான் சால்வ் பண்ணுறேன். போர்டு எக்ஸாமில் என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியலையா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். முடிஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா நான் 100% மார்க் எடுக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண எப்போ வரைக்கும் அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணணும் பசங்களா. நமக்கு ஒரே ஒரு லைஃப் தான். உங்களோட ஆம்பிஷனை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா லைஃபுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக மாறிடும். ஆனால் உங்களோட ஆம்பிஷன், நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது இருக்க ஹாப்பி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைஃபு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் கொடுக்குறக்க ஸ்டூடெண்ட் இருக்காங்க பசங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறீங்கன்னு யோசிங்க ஒவ்வொரு டைம். ஓகே, நான் லேசியாக இருக்கேனா, ஒவ்வொரு டைமும் என்னால் முடியலன்னு விட்டு வர்றேனா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி முடியல அப்படிங்கிறத விட்டு வர்றது அப்படின்னா நீங்கள் எல்லா பாயிண்ட்லேயும் எல்லா ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் ஹிட் பண்ணுவீங்க, முடியல அப்படின்னு வந்துடுவீங்க. ஈவன் உங்களோட லைஃப்பில் ஆனாலும் அப்படி தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஹிட் பண்ணுங்க. எது வரைக்கும் ஹிட் பண்ண ஒரு வாளுங்கிறது என்ன ஆயிடும், திக்னஸ் கம்மி ஆயிடும். ஸோ அதை என்ன பண்ணலாம், ப்ராஸ் பண்ணி போயிடலாம். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எறும்புங்கிறது சின்னது தான், சின்ன ஒரு பூச்சி தான் இல்லையா? ஆனால் அது கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆக சொல்லுவாங்க இல்லையா, எறும்பு ஊரு கல் தேயும் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு டைம் எறும்பு நடந்து போனால் வராது. அப்படின்னா கண்டினியூஸ் போக அந்த பாறையே என்ன ஆயிரும், பாறையே தேஞ்சு போயிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஒரு டைம் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, ஒரு டைம் உங்களுக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு, ஒரு டைம் உங்களால் போர்டு எக்ஸாமில் மார்க் வாங்க முடியல. போர்டு எக்ஸாம் அப்படின்னா உங்களோட ஸ்கூலில் வைக்கிறதுல ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் டெஃபினட்டாக மார்க் வாங்கணும் பசங்களா. ஸோ அதுக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது மட்டும்தான் உங்களால் 100% இன்வால்வ் ஆகி படிக்க முடியும். 100% உங்களோட லைஃப் ஃபில்ஃபில் ஆகும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பசங்களா. ஓகே, உங்களுக்கு பிடிக்காத லைஃப்பில் போய் நீங்கள் அதுக்கப்புறம் இருக்க ஒரு 30 years 40 years 50 years இருக்கிறது லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஹரிபிளாக இருக்கும் பசங்களா. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை இன்னும் நமக்கு நீட் எக்ஸாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 86 days தான் இருக்குது. போர்டு எக்ஸாமுக்கு 14 days தான் இருக்குது. பிளான் பண்ணுங்கள். என்னால் போர்டு எக்ஸாமில் 100, அதாவது ஒரு 90+ மார்க் வாங்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நீட் எக்ஸாமில் இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது பசங்களா. இப்போ ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் கூட உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதுக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், எப்படியெல்லாம் படிக்கலாம், ஸோ எந்த மாதிரி லெக்சர் பார்க்கலாம், மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி லெக்சர் பார்க்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதை பேஸ் பண்ணி படிக்க பாருங்கள். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பசங்களா. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஏன்னா நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க ஆனால் மார்க் வராது, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க ஆனால் மார்க் வராது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் தட் நீங்கள் ஒரு டைம் படித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாகிடும். ஸோ உங்களோட மைண்டில் என்ன இருக்கும், படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு லேசி வந்துடும். பட் அது எடுக்க முடியலன்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெறி வரும் இல்லையா, ஒரு ஃபயர் வரும். அதை நான் எப்படியாவது ரீச் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு நீங்கள் படிங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கீழே வந்தாலும் உங்களால் என்ன ஆகும், மேலே வர முடியும். ஸோ எல்லா டைமும் மேலே ஏறிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கீழே விழுகும்போது மேலே ஏறுறது எப்படி மறுபடியும் எந்திரிச்சு மேலே ஏறுறதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். பட் ஒவ்வொரு டைமும் கீழே விழுந்து 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 ஏறும்போது ஒரு சர்டைன் பாயிண்ட்ல என்ன ஆகும்,
கீழே விழுகிறது உங்களுக்கு என்னவா மாறிடும், ஒரு ப்ராக்டிஸா மாறிடும். அண்ட் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மேலே எந்திரிக்கிறது இன்னும் என்னவா இருக்கும், ஒரு பூஸ்டப் ஆயிரும். ஒவ்வொரு டைமும் கீழே விழுந்து 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 மேலே எந்திரிக்கும் போது ஃபைனலா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, ஃபைனல் ரிசல்ட். அது பவர்ஃபுல்லா இருக்கு பசங்களா. அது கிடைக்கிற ஒரு வெற்றி இருக்கு, அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி. அதுதான் அந்த பொண்ணு சக்சஸ் ஆனிச்சு. ஓகேவா? ஸோ நியர்லி ஷீ டிட். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஷீ இஸ் டூயிங் வாட் இஸ் இட், எம்டி முடிச்சுட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷீ இஸ் பிகம் அ டாக்டர். ஓகே, அவங்களோட பேரண்ட்டுக்கே தெரியாது. பேரண்ட் எப்போ அவங்க பேரண்ட் தெரியும் அப்படின்னா, சக்ஸஸ் மீட்டில் மட்டும்தான் அவங்களோட பேரண்ட்டே வந்து அவங்க தெரிஞ்சுட்டாங்க. ஓகே, இந்த பொண்ணு இந்த மாதிரி படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா? ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் டாக்டர். நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களோட ஃபேமிலியை மேலே கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா நிறையா பேரண்ட்டு உங்களை படிக்க வைக்கிறதுக்காக நிறையா செலவு பண்ணியிருப்பாங்க, கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுட்டு இல்லாமல், ஃபினான்ஷியலாகவும் சரி. ஸோ அண்ட் ஆல்சோ வாட், நமக்கு இருக்கிற ஃபுட்டு இல்லாமல் சரி, நமக்கு இருக்க இல்லையோ, பேரண்ட்ஸ் நினைக்கிறது நமக்கு இருக்க இல்லையோ பசங்களை கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பசங்களா. ஒவ்வொரு நாளும் உழைச்சிட்டே இருக்காங்க. நாம் அவங்களுக்கு திரும்ப என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நீட் எக்ஸாம். நாம் டாக்டருங்கிறத கொடுக்க போகிறோம். அதாவது நாம் அவங்களுக்கு போய் ஏதாவது பண்ண போகிறதில்ல. நாம் டாக்டர் ஆகிட்டா அப்படின்னா அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட பொண்ணு, நம்மளோட பையன் டாக்டர் ஆகிட்டான், இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் எல்லாமே செட்டில்ட் ஆயிரும். எல்லா டைமில் சொல்லுவாங்க பசங்களா, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நீங்கள் மட்டும் டாக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், உங்களோட பேரண்ட்ஸு அவங்க ஹாப்பியாக இருந்த அளவு கடந்து ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அளவு கடந்த எல்லாத்துக்கிட்ட சொல்லுவாங்க, என் பொண்ணு டாக்டர், என் பொண்ணு டாக்டர். நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் என் பொண்ணு டாக்டர். என் பையன் கஷ்டப்பட்டான், நான் கஷ்டப்பட்டேன், என் பையன் டாக்டர். அவனோட லைஃப் செட்டில் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னவா இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும் பசங்களா. அந்த பெருமையை மட்டும் கொடுங்க. இந்த 87 days தயவு செய்து ரொம்ப டெடிகேஷனாக, நான் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸு ஜாயின் பண்ணுங்கள் பசங்களா. இது உங்களுக்காக தான் பசங்களா, இது எல்லாமே உங்களுக்காக தான் நான் கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணுறோம், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே பண்ணுறோம். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆல் த செஷன்ஸ். ஓகேவா? ஸோ நாம் போயிடலாம், ஃப்ரீயாக இருந்துக்கலாம், படிக்காமல் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களோட ஏதாவது ஒரு டாபிக் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அந்த டாப்பிக்கோட வீடியோ எடுத்து பாருங்கள், ஒன் ஷார்ட் வீடியோ எடுத்து பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக NEET 2026 உங்களோட கையில் எப்போ அப்படின்னா, இந்த 76 days 86 days ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஒயிட் கோட்டை மாட்ட முடியும் இந்த இயர். அப்படி ஒயிட் கோட் மாட்டுவேன் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பேரை போட்டு, ஸோ ஜஸ்ட் உங்களோட பேர், அதுக்கு முன்னாடி டாக்டர் அபிஸ்ரீ அப்படிங்கிறத போடுங்க. உங்களோட பேர் பசங்களா, உங்களோட பேரை மட்டும். ஓகே, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். ஓகேவா? கிளியர்? எஸ், டாக்டர் விஸ்டம். எஸ், உங்களுக்குனால முடியும். தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம், நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் எல்லாமே. ஓகேவா? நானும் தமிழ் மீடியம் தான். ஓகே, அப்படின்னா ஃபிசிக்ஸ் இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் இல்லை. ஸோ நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நானும் தமிழ் மீடியம் தான். நானும் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா? நானும் 12th வரைக்கும் தமிழ் மீடியம், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் படித்தேன். அப்படின்னா நாம் ஒரு ப்ராப்ளம் ஃபிசிக்ஸில் இப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி தான் வருது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் டெஃபினட்டாக முடியும். ஓகேவா? ஸோ 12th preparatory exam, so I can join class, sir. I was preparing for the exam. Okay, ma. Good. Preparatory exam, okay. So கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எஸ், குட், தேங்க்யூ. ஸோ கிளியர், எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட், ரைட்? ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். இது கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ப்ராப்ளமை. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் மேக்ஸிமம் வேர் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் போத் வேவ்லென்த் என்ன சொல்லிட்டாங்க, கோஇன்சிடென்ட் சொல்லிட்டாங்க. போத் வேவ்லென்த் ஆர் கோஇன்சிடென்ட். போத் வேவ்லென்த்துக்கு பாருங்க, ஒன்று 650 நேனோமீட்டர் யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று என்ன சொல்லலாம் 520 நேனோமீட்டர் யூஸ் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தில் அந்த கோஇன்சிடென்ட் ஆகும்போது சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருந்து கோஇன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கேன் அப்படின்னா 650 யூஸ் பண்ணும் போதும் இருக்க ஒய் டிஸ்டன்ஸும் 520 இருக்க ஒய் டிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கும், கோஇன்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா? பட் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்.
அப்படின்னா ஃபர்ஸ்ட் 650 யூஸ் பண்ணும்போது என்னவா இருக்கலாம், அதுல ஒரு 10th பிரைட் ஃப்ரிஞ்சஸா இருக்கலாம். 520 என்னவா இருக்கலாம், ஒரு 5th பிரைட் ஃப்ரிஞ்சஸா இருக்கலாம். என்னோட வேல்யூ மாறும், பட் ரெண்டு கோஇன்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ வில் ஸ்டார்ட். இப்போ क्वेश्चन பாருங்க, இது கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு வேவ் லென்த் y ஓட டிஸ்டன்ஸ் என்னது சேம்னு சொல்லிட்டாங்க. λ1 650 யூஸ் பண்ணும்போது இங்க இருந்து இந்த வேல்யூ இஸ் அட் y னு கொடுத்துட்டாங்க. அதோட என்னோட வேல்யூ டிஃபரெண்டா இருக்கலாம். nth பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இருக்கலாம், டிஃபரெண்டா இருக்கலாம். இது என்ன n2 சொல்லும்போது 520 எடுத்துட்டேன். இது n2 பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அங்க கோஇன்சிடென்ட் ஆகலாம். n1 n2ங்கிறது டிஃபரெண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அந்த பாயிண்ட்ல கோஇன்சிடென்ட் ஆகும். அந்த பாயிண்ட்ல yங்கிற பாயிண்ட்ல கோஇன்சிடென்ட் ஆயிருக்கும். அப்படின்னா இந்த λ1 λ2 யூஸ் பண்ணும்போது y ஓட வேல்யூ என்னது ரிமைன் சேம், கோஇன்சிடென்ட்னா. அப்ப என்ன சொல்லலாம், y ஓட வேல்யூ ரிமைன் சேம்னா y is equal to n lambda d divided by small d. so இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது y யும் கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா n1 lambda1 which is equal to what, n2 lambda2 சொல்லலாமா? ஏன்னா இந்த ரெண்டு வேவ்லென்த் நமக்கு தெரியும். n1 n2 ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? n1 divided by n2, சரி n2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? n1 divided by n2ங்கிறது என்ன சொல்லலாம், lambda2 divided by lambda1 சொல்லலாமா? lambda2 ஓட வேல்யூ என்னது 520 divided by lambda1 ஓட வேல்யூ 650 இல்லையா? 650 0 0 கேன்சல் இல்லையா? 0 0 கேன்சல். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணணும். ஸோ 52 65 52 65. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? how can we calculate 52 65? 520 ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். 520 650. ஸோ 520 650. ஸோ எதால கேன்சல் பண்ணலாம்? 3ஆல கேன்சல் பண்ணலாமா? 2 5 வர முடியாது. 22 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எதனால கேன்சல் பண்ணலாம்? கேன் யூ டெல் மீ தட் எப்படி கேன்சல் பண்ணலாம்? $52 65. So yes, we can cancel this one. So இதோட cancel பண்ணா இது என்ன சொல்லலாம், இது 4 times, this is what we can say, it is a 5 times னு சொல்லலாம் இல்லையா? if we cancel this one, clear? 4 times, this is what, 5 times, clear? So this is what is the value you must know clearly. n1 n2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. That's it. So next question போலாமா? Can you go to the next question? So final question of this. So take as homework, this is what is the final question. Complete பண்ணுங்க இந்த homework. Okay, can you complete this one? Final question of this. Can you do this one? Take as homework and complete this question. Can you complete this question? So take as homework, we'll discuss next class. Okay, so thank you. We'll discuss next class. We'll discuss next class la nam enna paakalam appadina. So modern physics, I think we will discuss that. adha irukka ella problemathaiyum nam discussion pannalam. So idu enna appadina state board oda 2025 oda question set. Okay, note panninga. So this is what's very useful for this. So thank you. We will discuss next class. Thank you to all.